ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய தலைப்பு டாடி தொடர்ந்தும் சந்தோஷமாக ஆத்மீகத்தினூடாக தொடர்ந்தும் நான் சந்தோஷமாக இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், இந்த ஆத்மீகத்தின் சக்தி எவ்வாறு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னா, உங்களுடைய நாங்கள் தந்தைக்கு பரமாத்மாவோட நான் நெருக்கத்துக்கு இருக்கும் போதும் பரமாத்மாவோடையும் நெருக்கமாக இருக்கும் போதும் அவர் எப்பொழுதுமே அவரை நாங்கள் எப்போதுமே அழைக்கின்றோம். அவர் சந்தோஷத்தை வழங்குபவர், அமைதியை வழங்குபவர், ஞானத்தை வழங்குபவர், சக்தியை வழங்குபவர். அதோட தந்தை எல்லா விடயங்களையும் எல்லா வழியிலையும் எங்களுக்கு தந்தை வழங்கி கொண்டிருக்கிறார். அவர் எங்களுக்கு சந்தோஷத்தை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். அவர் ஒருத்தர் தான் எங்களுக்கு சந்தோஷத்தை. அதுக்கு பிறகு நாங்கள் கேள்வி கேட்கிறோம், என்ன எங்களுக்கு கவலையே வர வேணும், எப்படி வர வேணும் என்று. கவலை வருது வாழ்க்கையில, நாம கேட்கிறோம் என்ன கவலை, என்ன நாங்கள் கவலையாக உணர்றோம், என்னத்தை பற்றி நாங்கள் கவலையாக உணர்றோம். சிவா பரமாத்மா பரம தந்தை அவர் எங்களுக்கு பெருமையாகவும் பாடல்களை பாடுற பெருமையா அவர் பாடல பாடுறார். அவர் எங்களுக்கு சந்தோஷத்தை வழங்குறார், அமைதியை வழங்குறார். அதுக்கு பிறகு நாங்கள் என்னத்தை சொல்லுறோம், அவர் எங்களுக்கு கவலைப்படுறதுலையும் சஃப பண்றதுலையும் என்னத்தை நாங்க சொல்லுறோம் அப்படி என்று சொன்னா, ஆகவே எங்களுக்கு அவர் மகிழ்ச்சியை எங்களுக்கு தாரார், மகிழ்ச்சி அன்பு சக்தியை வழங்குறார், அனைவருக்குமே வழங்கி கொண்டிருக்கிறார். அவர் அப்படி அவர் எல்லாத்தையும் எங்களுக்கு வழங்குறார். அவர் எங்களுக்கு மகிழ்ச்சியும் அன்பு சந்தோஷம் சக்திகளை வழங்குறார், எல்லாருக்குமே வழங்குறார். ஆகவே எங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை அவர் வழங்குகிறார். அதுக்கு பிறகு நாங்கள் இந்த துக்கப்படுறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, நாங்க மனிதர்கள் தங்களை நாம மறந்து விட்ட, நாம யாருடைய குழந்தை, நான் யாருடைய குழந்தை என்ற அந்த காரணத்தால மறந்திருக்கேன். இதெல்லாம் நான் மறந்துட்டேன். அதுக்கு பதிலாக நான் இப்படி நான் இவங்கட மகன் அவங்கட மருமகள் இப்படிப்பட்ட கணவர் அது இது போன்ற எல்லாத்திலையும் இதுவே. எனவே தனியாக உருவாக்கப்பட்ட மனிதனின் படைப்பு அனைத்திலையும் அங்க கவலைய நாங்கள் துக்கத்தை அனுபவம் செய்கிறோம். ஆகவே நாங்க இந்த கேள்விய எல்லாம் கேட்க வேணும். இந்த சைக்கிள் இல்ல, இந்த சைக்கிளின் இயல்பு, இந்த இயற்கையின் விதி, இந்த சைக்கிளின் இயற்கை விதி அதுக்கப்புறம் இரவும் பகலுமாக சுழல்கிறது. அப்ப முதலில நான் முதலில துக்கத்தை எடுத்துக்கொள்ளுறேன். எப்படி அது ஏன் வருகிறது இரவு பகல் அப்படி என்று சொல்லி நாங்க யோகியாக இருக்கிறதுக்கு குளிர் சூடு மகிழ்ச்சி துக்கம் லாபம் நஷ்டம் என்று ஏற்கனவே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே என்னுடைய இந்த சுபாவத்தின் விதி, எனவே இந்த இயற்கையின் விதி, எனவே இப்படியே இருக்கும். இது நடக்க வேண்டுமோ அது நடக்கும், எல்லாம் நடக்கும். இது காலத்தின்படிதான் நடக்கும், காலத்தின்படிதான் நடக்கும். பிறகு அவங்க இதன் காரணமாக அறியாமை என்ற காரணமாக அவையில் இருக்கிறாங்க. அவங்களோட சொந்த ஓன் இக்னோரன்ஸ், சொந்தத்தின் அறியாமை வேண்ட அவங்க தானாகவே அறியாமையில இருக்கிறாங்க. स्वर्ग सी एक नई दुनिया दिखी, रही साथ रब के जो
हमारी दादी होनारी दादी सबकी दुलारी है हमारी दादी हमारी दादी Om Shanti. ஓம் சாந்தி. Have a loving intellect அன்பான in order புத்தியை to become வைத்திருப்பதுடன் the victorious jewel. நாங்கள் வெற்றியாளராக வருவதற்கு அன்பான புத்தியை வைத்திருக்க வேண்டும். நாங்க ஒவ்வொரு எண்ணமும் ஸ்ரீமத்தின்படி இருக்க வேணும். அன்பான புத்தி உள்ளவர்களால் ஸ்ரீமத்துக்கு எதிரான ஒரு எண்ணமும் இருக்க முடியாது. உங்களுடைய எண்ணங்கள், வார்த்தைகள் அல்லது செயல்கள் ஸ்ரீமத்துக்கு எதிராக இருந்தால் அது அன்பான புத்தியை கொண்டிருப்பதாக கூறப்படுவதில்லை. எனவே சரி பார்க்கவும். எனது ஒவ்வொரு எண்ணமும் வார்த்தையும் ஸ்ரீமத் படி இருக்கிறதா? ஸ்ரீமத் படி நடப்பவர்கள் எப்போதுமே வெற்றி பெறுவாங்க. Are always victorious. Om Shanti. ஓம் சாந்தி. Om Shanti. ஓம் சாந்தி. அவ்வியக்தி பரிவாருக்கு உங்கள் அனைவரையும் வரவழைக்கின்றோம். இன்றைக்கு ஆகஸ்ட் 2. அன்பான புத்தியை கொண்டிருங்கள். நீங்கள் வெற்றி ரத்தினமாக வருவதற்கு நீங்கள் அன்பான புத்தியை கொண்டிருங்கள். உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் எண்ணமும் ஸ்ரீமத்துக்கு ஏற்ப இருக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் மோகினி டிடி கூறுவதை கேட்போம். Om Shanti, everyone. ஓம் சாந்தி. ஒவ்வொருத்தருக்கும் ஓம் சாந்தி. How many of you have seen Dadi Prakash Mani? எத்தனை பேர் நீங்கள் தாதி Wow. பிரகாஷ் மணியை Quite a பார்த்திருக்கிறீங்க? large number. நிறைய கணக்கு பேர் பார்த்திருக்கீங்கன்னு சொல்றா டிடி. So everyone just think what comes in your mind. ஒவ்வொருத்தருமே சிந்தியுங்கோ, என்ன உங்களுடைய புத்தியில And what about Dadi Janki? வருகிறது தாதி பிரகாஷ் மணியை பற்றி? எத்தனை பேர் டாடி ஜாங்கிய பார்த்திருக்கீங்கன்னு சொன்னா அந்த கையை ஏத்த சொல்றாங்க டிடி. Lot. நிறைய பேர். மிகவும் நல்லது. Each one has their own personality, right? ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய Has to talk. தனித்துவம் இருக்கு இல்லையானுங்க. To be silent. டாடி ஜாங்கிக்கு நிறைய கதைக்க வேணும். டாடி குரு சார் அமைதியா இருப்பாங்க. I don't know how much of we think பிரகாஷ் about மணி that. தாதி எப்போதுமே That's சிரித்தபடி foundation. இருப்பாங்க. எத்தனை பேர் It was சிந்திக்கிறீங்க in எனக்கு தெரியல. 1937. அவங்களுடைய அத்திவாரம் 1937 1937 சிவபாபா யக்கியாவை ஆரம்பித்த காலத்துல அவங்க ஓம் என்று சொல்லி மந்திரத்தை உச்சரிப்பாங்க. அந்த மெசேஜ் மிகவும் தெளிவாக வந்தப்போ, செய்தி தெளிவாக வந்தப்போ ஒவ்வொரு குழந்தைகளும் தெய்வீக குழந்தைகள். இவ்வாறுதான் இந்த உலகம் ஆரம்பிக்கப்பட்டது. இது பணி, ஒரு பணி கடவுள் எங்களுக்கு தந்திருக்கிறார். பெரும்பாலான திருப்பி எங்களோடு ஒன்று சேர்ந்தார்கள்.
டாடி And ஜாங்கியோட kids, 6 they all பேர் came. இருந்தாங்க. அவங்க And எல்லாருமே some of them வந்தாங்களாம். was 15 years, some was 15 11. வயசு, சிலர் வந்து Whole 15 family, வயசு, big families. 11 வயசு, அப்படி So there எல்லாருமே were about வந்தாங்களாம். 300 of them. அதுக்கு பிறகு But 300 our பேர் Baba வந்தாங்க. was a well-to-do person, being a jeweler. பாபா வந்து He had many houses. ஜுவல்லரி மேனா இருந்தவர். அவர் வந்து So ஆம், Baba மிகவும் நன்றாக optimized எல்லாத்தையுமே everything to செய்தார். make ஒவ்வொரு our வீட்டையும் children பாபா comfortable. வந்து One மாற்றமடைய for செய்தார். mothers, ஒரு one for தந்தை, everybody, and குழந்தைகள் all the work will go on. So there were எல்லாருமே 4-5 bungalows. So Baba 5, spent a 6 few days பங்களோ இல்ல with அவ்வாறு all இருந்துச்சு. friends. பிரதர் சார்லி கூட Karachi, we went to see பகிர்ந்து all the கொண்டார். houses. கராச்சிக்குள்ள And even now, some people கான்ஃபரன்ஸுக்கு visited. போனப்போ Has different energy, but it's a very, very big places. இப்ப So it கூட was not பெரிய easy. பெரிய இடங்கள் And இருக்கிறது actually, இவ்வாறு. all three daddies are ஆனா part of the trust. வேறுபட்ட சக்திகள் And the இருக்குது. foundation, there was lot of opposition, and they were so strong. ஆரம்ப காலத்துல மிக I was மிக like seeing some of எதிர்ப்புகள் இருந்தது. things of the history அந்த of Yagi வரலாறு at that time. யக்கியாவின் வரலாறை எடுக்கும்போது 10, 11. 10 வயசு, 11 வயசு குழந்தைகள் அவங்களோட பேரண்ட்ஸோட தான் வந்தாங்க அந்த நேரத்துல. With a letter from parents. 18 வயசுக்கு பிறகு வாரன்னு சொன்னா பாபா வந்து குடும்பத்துல இருந்து கடிதம் கொண்டு வர சொல்லி So சொல்லுவார். one time அதன் பிறகு வருவாங்க பாபாட்ட. many children like, but it's not whole family is in Gyan, right? சில நேரத்துல நிறைய one day குழந்தைகள் we வந்தாங்க. decided முழு we must குடும்பமும் சில நேரத்துல go. இல்ல. Baba அப்படியான had some நேரத்துல children. பாபா ஒருக்கா So they சொன்னாங்க, came and they call it, I don't know if you relate to that word called picketing, in the sense that they stood outside. வெளியில இருக்கிறது, Children were living குழந்தைகள் இருக்கிறது and so they asked everybody வீட்டுல, to come out. And they எல்லோருமே வெளியில and வர they சொல்லி brought their சொன்னாங்களா. cars அவங்களோட and காரை asked கொண்டு them to வந்தாரா. sit in the cars. அவங்கள And they கேட்டாங்களாம், இந்த wanted. கார்ல இருக்க சொன்னாங்களா. And they அவங்களுக்கு and they அவங்களுக்கு இல்ல couldn't touch வேண்டாம்னு any சொன்னாங்களா. cars. So it அவங்க was வந்து அந்த 9 காரை o'clock. No தொட இல்லையா. water, no food. அங்க All they சாப்பாடு are இல்ல. standing outside. We're not வெளியால going. நிப்பாங்களாம். We're not going. They were so strong. அவங்க அந்த நேரத்துல Means மிகவும் நல்ல when we see பலமாக our இருப்பாங்க, சக்தி situations வாய்ந்ததாக get இருந்தாங்களாம். much better. There were no எதிர்ப்புகள் worries. ஏற்பட்ட நேரத்திலையும் Today இவ்வாறு mind is bit careless and we எங்களுக்கு we இப்படி don't do this இல்லாட்டியும் exercise. நாங்கள் வந்து கவனை It's not கவனை like that. எங்களுடைய And மனதுல there they had so இப்படி much செய்ய இப்படி opposition செய்ய மாட்டோம். and they make கவனை sure இனம் இருக்கிறது. they get அந்த together காலத்துல and make இவ்வளவு sure. எதிர்ப்புகள் இருந்தாலும் So கூட daddies அவங்க at that time மிகவும் played a பலமாக very இருந்து important role. செய்தார்கள். தாதி And வந்து then when மிகவும் Baba முக்கியமான became this ரோல் presentation உண்டு that Baba gave his ரோல்ல body to இருந்தா. Dadi Prakash Mani Zen. And Dadi Prakash பாபா Mani உடலை விடும்போது very டாடி big பிரகாஷ் mantra. மணி வந்து She will wake up 3 தலைமையை times a day. ஏற்றா. We all do. And she will say to Baba, பாபாட்ட அவ சொன்னா, okay, 2 of us will run the yagya together. நாங்கள் 2 பேரும் இந்த Because யாக்கியாவை yagya was run by a team செயல்படுத்துறோம் அப்படி என்று சொன்னாங்களாம். sisters and brothers. யக்கியா வந்து சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸோட And suddenly டீமாக God given that செய்யறது. responsibility. அது டாடி பிரகாஷ் மணி She said, வந்து every morning, like I take Baba as my companion. பொறுப்பேற்க போது She said, Baba, we don't take பாபாவோட ஒருங்கிணைந்து பாபா வந்து இந்த so many யக்கியாவை stories in the beginning. பராமரிக்கிறார். Like she's walking, அவ வந்து and she நடக்கும் will போது find அவ வந்து Baba gone in this corner at the back. நான் அந்த இடத்துக்கு போகல இந்த கோனருக்கு அப்படி என்று சொல்லி She will பாப்பாவா. smell something. ஏதாவது Oh, மணக்கிறத already பார்த்தாவாம். அங்க பார்த்தா ஏதோ ஒன்று there or something is there. ஏதோ லீக் பண்ணி கொண்டு Wherever இருந்துச்சாம். her steps will go, எங்க there அவட will be attention. அங்க But she எங்க used to அவட feel பாதம் Baba's போகுதோ presence. அங்க கவனம் Baba உண்டு, guiding உடனே her கவனம் every செலுத்துவாவாம். step. Because பாபா it's வந்து very அவக்கு big responsibility. வழிகாட்டுறா And வழிகாட்டுறா Dadi அவ Gulzar, மூலமா. Janki, and then Dadi Gulzar. இவ்வாறு தாதி But ஜாங்கி, தாதி it குருசா was actually அவங்களும் Prakash இருந்தாங்க. Mani Dadi. ஆனா He took பிரகாஷ் responsibility. மணி And தாதி தான் after எல்லா we have a big பொறுப்பையும் team, ஏற்றா.
எங்களுக்கு பெரிய ஒரு டீமா இருந்தாலும் குழுவாக இருந்தாலும் கூட collectively are taking responsibility. எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து So what பொறுப்புகளை I'm saying is, ஏற்றார்கள். என்னத்தை நான் wherever கூறுகிறேன் என்று in சொன்னால், all the centers எல்லா are இந்த operating, சென்டர்லயும் எல்லா wherever there is செயல்பாடுகளும் இங்க வந்து daddies, right? தாதி இருக்கிறாங்க. Even they remain very light, very அவங்க intelligent, மிகவும் but இலகுவாகவும் they are, like Dadi Prakash Mani, the பொலைட்டாகவும் energy இருப்பாங்க. was so awakened. அவங்களுடைய Can சக்தி you வந்து imagine? மிகவும் When you go to Kerala, மிகவும் விழிப்புணர்வாக இருக்கும். 365 days. 365 நாளும் of tea. பெரிய பொட்டுல டீ மேக் பண்ணுவாங்களாம். Stories after stories. இது Even பிறக்காத Mansarovar கதையா Sarovar நிறைய இருக்கின்றது makes பாரு. the tea in the morning. And டீய செய்யறாக்க we ஏழியாலும் then பிசி. go to அதுக்கு bed. பிறகு சொல்லுவாங்க 8 மணிக்கு நித்திரைக்கு போகணும் என்று சொல்லுவாங்களாம். Then he gets ready. Then he make tea. அவ நிறைய தண்ணி எல்லாம் நிரப்பி வைப்பாங்களாம் 365 days. அந்த பொட்டுல. And then there அது are, பிறகு டீ எல்லாம் மேக் because I stay in பண்ணுவாங்களாம் Shantivan, காலையில. so I call ஸோ it இவ்வாறு just வந்து to say about 365 நாளும் செய்யறாங்க. 35 சாந்திவானுக்கு 35 years. போகும்போது They have சாந்திவான்ல 35 வருஷம் 45 வருஷம் இருந்தவங்க கூட சமைக்கிறாங்க. something new they will send. ஏதாவது அவங்க புதுமையாண்டவங்க எங்களுக்கு ஏதாவது செய்யும் போது அவங்க டிடிக்கு அனுப்புவாங்களாம். இதை இது செய்யுங்கோ இது ரெண்டு டிடிக்கு கொடுப்பாங்களாம். Karnataka. ஒரு It takes 30 கர்நாடகா days in train. So they ட்ரெயின் have to be கர்நாடகில இருந்து வாரண்டு சொன்னா 3 நாள் எடுக்குமா. for 3 days. அவங்க சாப்பாடெல்லாம் கொண்டு வருவாங்க. அது வந்து Recipes. அந்த சாப்பாடு மணக்காத இருக்கும் மாதிரி அந்த பழுதடையாத மாதிரி அப்படி உணவுகளை கூட தயாரிப்பாங்களாம். Paratha and give them. அப்ப பரோட்டா Make lot of good variety. பரோட்டா மட்டும் கொடுக்கறண்டில நிறைய பல வகைப்பட்ட Department of catering, செய்வாங்களாம். right? And நீங்க போயிருக்கீங்களா? so sacrifice, dedication. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் போய் பார்த்திருக்கீங்களா என்று கேக்குறாங்க. எல்லா சாந்திவானிலையும் தாதியின் உதாரணங்கள் தான் அவை எல்லாம். அவையின் உதாரணத்தின்படிதான் எல்லாரும் நடக்கிறாங்க. அவையின் அந்த பிரசன்ஸ்டால தான் ஆத்மாக்கள் எல்லாம் ஊக்கமளிக்கப்பட்டாங்க. 3-4 hours ஒவ்வொரு இதுக்கும் போறதுக்கு 3-4 மணித்தியாலம் எடுக்கும். ஒவ்வொருத்தரும் போறதுக்கு என்ன லஞ்ச் டின்னர் அப்படி என்று சொல்லி அவங்க செய்வாங்களாம். இதுல டாடி இதனை எல்லாமே ஒரு சிஸ்டமேட்டிக்கா தான் இங்க நடக்கும். இது மிகவும் முக்கியமான ரோல். நல்ல ஸ்டூடெண்டாகவும் நல்ல ஒரு தலைவியாகவும் பல வகைப்பட்ட தகுதிகள் உள்ளவராகவும் இந்த யக்கியாவை பராமரித்து லீடர்ஷிப் பண்ணி எடுத்தா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் தாதிஜியை பற்றி கூறுவோம். மிகவும் மிகவும் புத்திசாலி அவ. எல்லா லீடர்ஸுக்குள்ளேயும் அவ வந்து அங்கீகாரம் அவை இனங்காணக்கூடியதாக இருக்கும். ஒரு மோடி அவர்களும் கூட யார் இந்த யக்கியாவை ரன் பண்றது அப்படி என்று கேட்டாராம். அப்ப அவங்க வந்து தாதி பிரகாஷ் மணி அப்படி என்று கண்டு கொண்டாராம். டாடியின் அந்த கற்பிதங்கள் ஞானம் எல்லாம் ஸ்ரீமத்தை பின்பற்றக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்துல எல்லோருமே நாங்கள் இந்த எங்களுடைய ஸ்ரீமத்தின் அடிப்படைதான் நாங்கள் இந்த எண்ணங்கள் வார்த்தைகள் எல்லாம் இருக்க வேணும். ஒவ்வொரு ஞானத்துவமும் ஸ்ரீமத்தின் அடிப்படையில இருக்க வேணும்.
ஸ்ரீமத் வந்து ஆமா சில நேரத்துல தனிப்பட்ட வழிகாட்டல்கள் இருக்கும், இந்த சூழ்நிலைகளை பராமரிக்கிறதாக இருக்க, பொதுவாக வழிகாட்டல்களோட இருக்கிறது. யாரு தெய்வி ஆறு வந்து அன்பான புத்தி உள்ளவங்களால ஸ்ரீமத்துக்கு மாறாக ஒரு தீர்மானம் கூட எடுக்க முடியாது. இந்த ஒரு எண்ணமோ சொல்லோ செயலோ ஸ்ரீமத்துக்கு முரணாக இருந்தால் அது அன்பான புத்தி என்று சொல்லப்படாது. அப்படியானால் ஒவ்வொரு தீர்மானமும் அல்லது வார்த்தையும் ஸ்ரீமத்துக்கு ஸ்ரீமத்தின்படி இருக்கிறதாண்டு நாங்க சரி பார்க்க வேணும், செக் பண்ண வேணும். ஸ்ரீமத்தின் பின்பற்றுறீங்களா? எப்போதுமே பின்பற்றுறவங்க வெற்றி பெறுவாங்க. அப்ப நாங்கள் வந்து எப்போதுமே நான் எங்கேயே ஸ்ரீமத்துக்கு கீழ்ப்படிவா இருக்கிறேன், இவ்வாறெல்லாம் செக் பண்ண வேணும். செக் பண்ணி நான் வந்து வெற்றியாளனாக வர வேணும். ஒவ்வொரு நாளும் முரளி வாசி கேட்கல, நான் அதை பார்த்து ரீட் பண்ணி எங்கே நான் புலவுறேன்னு சொல்லி சிந்திச்சு செயல்பட வேணும். கேள்வி கேட்க போறாங்க. ஓம் சாந்தி டிடி. So all those who are listening in a Vyakti Parivar and here, வெற்றி பெறால் எல்லோருக்கும் எஞ்சையும் கேட்கிறாங்க. this is Om Manli and that's why I'm requesting. இது ஓம் மண்டலே. Understand Hindi? Please switch on your translation system because you will need the translation because Om Manli is in Hindi right now. So ஓம் மண்டலி speaking in Hindi. So ஹிந்தியில கதைக்க போறாங்க. உங்களுடைய டிரான்ஸ்லேஷன் எல்லாம் ஸ்விட்ச் பண்ணுங்க. டிரான்ஸ்லேஷன் அண்ட சொல்லி அங்க உள்ள ஆட்களுக்கு சொல்லினா ओम मंडली में आपका स्वागत है. ஓம் மண்டலிக்கு வாங்கோ, ஓம் மண்டலிக்கு உங்களை வர வளைக்கின்றோம். சரி, நன்றி சொல்றேன். நன்றி. आज से हम एक छोटी सी सीरीज शुरू कर रहे हैं. நாங்க இன்றைக்கு ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம், ஆரம்பிக்க போறோம் அங்க சொல்லி சொல்லுறாங்க. ஒரு சீரீஸ் சொல்லி वहां तो सुनाई पड़ रहा है क्लियर ना? தெளிவா थोड़ा सा एको होता है ना. चलो ठीक है. तो ये சொல்லுங்க. संकल्प था आज हमको எனக்கு ஒரு எண்ணம் வந்தது இன்றைக்கு. कुछ साल पहले जाके आपकी जीवन की यात्रा देखनी है. अच्छा. तो आप உங்களுடைய வாழ்க்கைய ரெண்டு 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 மூணு வருஷமா பார்க்க விரும்புறோம். உங்களுடைய வாழ்க்கையின் வரலாற கேட்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையின் பயணத்தை பார்க்கிறோம். நாங்க ஒவ்வொரு படியா பார்த்து கொண்டு வரோம். நான் இன்னைக்கு கேட்கிறேன், உங்களோட நான் 21 வருடமா இருக்கிறேன். உங்களுடைய கதைகளை நான் கொஞ்சம் கொஞ்சமா கேட்டிருக்கிறேன். நாங்கள் இப்ப உங்களுடைய கதையை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா கேட்க விரும்புறோம். இது வந்து ஒரு நாளைக்கு நடக்காது. ஒரு கொஞ்சமா எங்களுக்கு உங்களுடைய கதையை சொல்லுங்க டிடி என்று சொல்லி கேக்குறாங்க. தொடர்ச்சியா எப்ப நீங்க பிறந்தீங்க, எங்கே பிறந்தீங்க, எப்ப உங்களுடைய பர்த்டே, எனக்கு கூட ஞாபகம் இல்ல எப்ப நான் பிறந்தேன் என்று சொல்றா டிடி.
और कल யா 1941 டிடி कौन सा பிறந்தாங்களாம். दिन था वो तो याद नहीं, पर ये जरूर मुझे वो कहते என்ன थे। டே என்று நினைவில்லையாம் டிடிக்கு. और करीब रात को पौने 12 ஜனமாஷ்டமி டே கிருஷ்ணாட பர்த்டே அன்றைக்கு 11:45க்கு श्री பிறந்தாவாம். कृष्ण का जन्म, आपका जन्म 11:45க்கு हमेशा கிருஷ்ணாட பர்த்டே அன்றைக்கு டிடி பிறந்தாங்களாம். और जन्मदिन मनाती हूँ, कोई भी எப்போதுமே तो ऐसे हम 15 अगस्त को मनाते हैं। ஜனமாஷ்டமி அன்று தான் பர்த்டே கொண்டாடுவான் டிடி. उस समय हाँ वो डेट 15 अगस्त थी जिस दिन जन्म हुआ, क्योंकि इंडिपेंडेंस तो बाद में 15th मिला of था, Augustல स्वतंत्रता பர்த்டே 47 கொண்டாடுவாங்களாம். तो इसलिए हम उसको कंबाइन कर लेते அப்ப हैं 15 अगस्त। இண்டிபெண்டன்ட் जब जन्म हुआ तब वो जन्माष्टमी டே करते அண்ட் थे। அதுக்கு பிறகு Converted हो गया ना जैसे, கொண்டாடுவாங்களா. इसलिए 15 अगस्त को मनाते हैं। அவங்களோட பர்த்டே வந்து கிருஷ்ணா அப்ப பிறந்தாரோ ஜனமாஷ்டமி அன்றைக்கு தான் ஜனமாஷ்டமி டே அன்றைக்கு தான் டிடியின் பர்த்டேமா. कराची में जब जन्म हुआ तो घर நீங்கள் में மற்ற कौन सी வீட்டிலிருந்து activity हुई? கேட்டுப்பட்டிருக்கீங்க கராச்சியில இருக்கும் போது. घर में हम्म, अरे बाप रे, யாரோட நீங்க இருக்கிறீங்க வீட்டுல? ये तो सब नहीं याद है, पर जब எனக்கு ஞாபகத்துக்கு வரையில இது எல்லாம். नहीं वहाँ नहीं जाना है, 1941 में रहना है। नहीं, मैं ये देख रही हूँ कि क्या याद है वो चीज़ का। 1941 இருந்தீங்க. 47 के बीच में नहीं वो मैं आगे पूछूंगी आपको दीदी। बहुत कुछ याद नहीं है, पर पार्टीशन का எனக்கு थोड़ा थोड़ा நினைவுல याद இல்ல है, நிறைய. लेकिन ज्यादा याद है जब எனக்கு partition கொஞ்சம் के बाद ஞாபகத்துக்கு मेरी வருது பார்ட்டிஷியன் காலத்துல தான் நான் बात பிறந்த सुनो। நான் அப்ப नहीं, டெல்லியில partition இருந்தேன். के बाद का याद है। नहीं मुझे पता है आपको बात का याद है, बट कुछ शेयर तो किया होगा ना आपकी माता जी ने, आपकी बहनों ने कुछ तो बताया होगा ना इनके बारे में, ये सब சிலர் சொன்னாங்க நீங்க உங்களோட மாமாவோட இல்ல मुझे तो ऐसे சிஸ்டர்ஸோட भूल இருந்தீங்களான்னு சொல்லுவாங்க. याद कर। பாபா சொன்னார் लेकिन எல்லாத்தையும் आपका மறக்க जीवन बहुत சொல்லிட்டார். वैल्यूबल है, நீங்க तो हम இப்ப என்னைய पूछेंगे நினைவுக்கு आपके கொண்டு வர जीवन சொல்றீங்க. के बारे में, ताकि बहुत सी என்னுடைய जानकारी டிடி உங்களுடைய வாழ்க்கை வந்து மிகவும் பெருமதியானது. நாங்களும் இதை தெரிந்து கொள்ள வேணும். எல்லோருக்கும் இதில் ஊக்கம் அளிக்கக்கூடியதாக இருக்கும். आपके लौकिक पिताजी के साइड அவங்க என்னத்த சொன்னாங்கன்றது எனக்கு நான் ஞாபகம் இல்ல. रिलेटिव्स என் லௌகீக அம்மாவும் அப்பாவும் இருந்தாங்க. सहते के संबंध भूलो। नहीं, हम लोग பாபா சொன்ன உறவு முறைகள் எல்லாம் மறக்க दो சொல்லி. बड़ी बहनें और நாங்க एक 3 சகோதரர்கள், तो अच्छा सबसे पहली ஒரு बहन மூத்த சகோதரன், चंद्रा बहन जो मॉरिशस में थी, முதல் दूसरी बहन ऐसे சந்திராபன் வந்து மொரிஷஸ்ல இருக்கிறா, மூத்த சகோதரி. अच्छा हुआ। மற்றது செகண்ட் வந்து மேரி பண்ணிட்டா, दूसरी बहन செகண்ட் इंदिरा சிஸ்டர். बहन थी, वो बॉम्बे में थी। சிஸ்டர் இந்திரா सबसे மும்பையில் छोटी இருக்கிறா. भाई लक्ष्मण माई। आपसे भी நான் छोटे? வந்து யங்கஸ்ட். भाई आपसे भी छोटे थे? नहीं नहीं, இதுக்கு முதல் लक्ष्मण माई इंदिरा बहन லக்ஷ்மண் பாய் तो இருக்கிறார். सेकंड नंबर சந்திராபன், और आप सबसे இந்திராபன், छोटे। லக்ஷ்மண் तो பாய், लक्ष्मण माई, இந்திராபன், लौकिक पिताजी சந்திராபன், அதுக்கு பிறகுதான் மோயினிபன் லாஸ்டா. कितनी आयु थी आपकी जब उन्होंने शरीर छोड़ा? देखो किसी ने कभी भी मेरे सामने லோகிக் தந்தை இறக்குறப்போ நீங்க எத்தனை வருஷம் சொல்லிக்கிற உத்தரவு எனக்கு சொல்ல இல்ல. क्योंकि நான் அதை जब उन्होंने शरीर छोड़ा அவங்க ஒருபோதும் எனக்கு சொல்ல இல்ல. அவர் உடல் तो விட்டப்போ हमारे நாங்க लौकिक மிகவும் में இளமையாக இருந்தோம். माता जी के 3 भाई எங்களுடைய थे, லௌகியத்துல तो सबने எங்கட அம்மாக்கு 3 பிரதர்ஸ் இருந்தா நாங்கள் அங்கிள் என்று கூப்பிடுவோம். बीच वाले ने और मेरे को सबसे छोटे मामा சந்திராபன் ஒரு ஆளாடைய பெண்ணா இப்படி எல்லாருமே. आईएएस किया, उन्होंने मुझे पढ़ाया। யங்கவன் வந்து மிகவும் कैसे थे अब ஸ்மார்ட்டா आपने இருந்தாவா. शरीर छोड़ा? मुझे नहीं मालूम, बिल्कुल नहीं, 2 3 4 कुछ भी यहाँ नहीं। आप ही पूछ रहे हैं ना, कोई எனக்கு किसी உண்மையில से தெரியல कई என்ன बार நாளண்டு फोटो ஒருத்தரும் भेजना ஒன்றும் तो சொல்லல कैसे எனக்கு. फोटोग्राफ होते थे, तो एक आध कोई देखा हो। எங்கள்ட்ட அந்த நேரத்துல आपके போட்டோ पिताजी கூட के இல்ல, साइड ஒன்றோ के ரெண்டு தான் இருக்குது. रिलेटिव को आप जानते हैं? कुछ को जानते हैं क्योंकि हम लोग दिल्ली में थे,
உங்களுக்கு யாராவது தந்தையின் உறவு முறைகள் யாராவது தெரியுமா டெல்லியில? था हम लोग गवर्नमेंट ஃபாதர் சைடுல, மதர் तो சைடுல आपको जब से समझ आई, मतलब அவங்களுக்கு बचपन பிசினஸ் में, இருக்குது तब से கவர்மெண்ட்ல. आपको नाना के घर ही पाया है? நீங்கள் அதை புரிந்து கொள்ளுறீங்க. मामा और के साथ। मासी हैं, உங்களுக்கு आपको बहुत याद, बड़ी फैमिली। आपको बचपन கிராண்ட்ஃபாதர், कराची का कुछ भी याद नहीं है? கிராண்ட்ஃபாதர், कुछ भी? மாமா, உங்களுடைய अभी कोशिश कर रही हूँ तो याद नहीं आ रहा। अच्छा। நான் तो आप கராச்சியில बताइए कि உங்களுக்கு कराची ஞாபகம் से வருதா? दिल्ली நோ, எனக்கு कौन से ஞாபகம் साल இல்லை में என்று आए சொல்றா और டிடி. कैसे आए? கராச்சியில இருந்து டெல்லிக்கு எப்ப நீங்க மூவ் பண்ணுனீங்க कराची जाते थे என்று கேக்குறாங்க. ओ वो तो पता। बोट में नहीं, शिप में। கப்பல்ல போனவங்கலாம் और போட்ல जिस दिन இல்லையா, கப்பல்ல हम लोग போனாங்களாம், लकी थे, ஷிப்ல போனாங்களாம். पार्टीशन की डेट எல்லோருமே 15 லக்கியா. अगस्त या कुछ मतलब, तो हम लोग तो 2-3 हफ्ते पहले 15th ஆகஸ்ட் அந்த गवर्नमेंट की तरफ से பார்ட்டிசன் सारा வந்தா arrangement 3 था, பேரும் शिप में सब सामान रखा। मुझे शिप का भी इतना याद नहीं எல்லா था, यही ஒழுங்குமுறையும் मालूम है कि शिप में ही ஒழுங்குபடுத்தி இருந்துச்சா. सारा सामान आया, और जब आए நாங்க तो கப்பல்ல बहुत வந்தோமா, अनफॉर्चुनेट லக்கேஜ் எல்லாம் வந்துச்சாம் साथी के கப்பல்ல. लिए कि हम उनको ஷிப்ல कितनी बड़ी இருந்து फैमिली எடுத்துக்கொண்டு साथ रहते थे, मासी போனாங்களாம். मामा सब तो एक्सटेंडेड उसमें फैमिली। दीदी आप, आपके பெரிய दादा குடும்பம், दादी அங்கிள் आपके எல்லோருமே வந்தாங்களாம் सब கராச்சில இருந்து मामा டெல்லிக்கு. तीन, तीन सब तो मामा नहीं रहते थे वहाँ, नहीं, जब आए तो ये दो सभी साथ थे? அவங்களுடைய दो தாய், दो मामा साथ थे। சிஸ்டர்ஸ், उनका फैमिली? 2 मासी अங்கிள்ஸ் होती, दो வந்தாங்களாம், मासी? மாமா. क्योंकि इतना बड़ा था कि जैसे हवेली सी होती है ना, तो பெரிய வீடா. एक्सटेंडेड मतलब बड़ी फैमिली में बड़े हुए हैं। जैसे खाना बनता था 30-40 तो थे ही हम। கூட்டு तो इसकी குடும்பமாக वजह से बहुत இருந்தாங்களாம். कुछ हमने सीखा बचपन में 13 कि பேர் बड़ी फैमिली में இருந்தாங்களாம் அவங்களோட கூட்டு குடும்பத்துல. मर्यादाएं क्या होती हैं, बड़ों का सम्मान அவங்க क्या கூட்டு होता है, குடும்பமாக छोटों से வாழ்ந்தாங்களாம். कैसे प्यार से चलना होता है, बहुत अच्छी तरह रहते थे सब। எப்படி நாங்கள் மரியாதை तो கொடுக்கிறது, 1950 இளமாக்கள் முதியவர்களுக்கு இவ்வாறு நாங்கள் இருந்தோம், வாழ்ந்து கொண்டு. अच्छा, तो दिल्ली में आए, बड़ा फैमिली सब साथ मुझे ही रहते पता नहीं நாங்கள் था क्या था, क्योंकि मैं 47 46 அப்படித்தான் டெல்லி एक्चुअली வந்திருப்போம் मैं என்று खुद சொல்லி स्कूल சொன்னாங்க. के लोग मुझसे पूछते हैं, குரு- तो कई चीज़ें मुझे भी नहीं पता है, तो मैं नहीं, लोगों को ये नहीं बताती कि நான் मुझे எல்லாரும் यहाँ என்னட்ட ऐसे கேக்குறாங்க, यहाँ ஆனா से எனக்கு ஒன்றும் कनेक्ट தெரியாது. तो हम लोग எல்லாரும் कहते என்ன हैं कि जब கேக்குறாங்க, ஆனா कुछ எனக்கு होता ஒன்றும் தெரியாது that அப்படி என்று हमारे சொல்லி पास प्रॉपर கேக்குறாங்க. करेक्ट इन्फॉर्मेशन हो। ये लोग भी पूछेंगे। वो लिख रहे हैं क्योंकि वो हमारे साथ टीम में है, அஹ், तो वो सब हमारे, तो हमारे पास जब भी कोई क्वेश्चन करेगा तो हमारे पास आंसर होंगे ना, इसलिए तो 1947 ले लेते हैं। எல்லாருமே கேக்குறீங்களா? और हमको जहाँ तक पता है कि 47ல இருந்து आपकी கராச்சில जो இருந்து டெல்லிக்கு पासपोर्ट வந்துட்டாங்களா नंबर लिख है जन्म पत्री में, அவங்களோட கூட்டு वो குடும்பத்தோட. डिफरेंट लगाई गई है, तो वो स्कूल के कारण என்ன हमारा மாதிரி पासपोर्ट का अभी कारण। तो कई लोग मुझे सुनाते हैं कि பாஸ்போர்ட் அப்படி என்று कॉलेज கேக்குறாங்க. स्कूल में सर्टेन एज चाहिए होती थी, कि अगर आप स्कूल कॉलेज में जा रहे हैं तो आप कम से कम इतने காலேஜ்லயோ साल का होना चाहिए। அட்மிஷனாலோ तो मैंने तो அட்மிஷனுக்கு फिर भी ஒரு जाके वो लोग குறிப்பிட்ட डेट चेंज कराए बर्थ सर्टिफिकेट में, வயசு இருக்க तो வேணும். उन्होंने அ- 10 அந்த अप्रैल காலத்துல யாராவது थोड़े போய் महीने पहले பர்த் जाके टेक कराए சர்டிபிகேட்ல बच्चे का स्कूल में। ஏதாவது இயரை போட்டுட்டு वैसे स्कूल में எடுத்துருவாங்களாம். तो नहीं होता। इसलिए क्योंकि कई लोग को पासपोर्ट कॉपी आपकी दिखती है, तो मुझे पूछा அப்ப जाता है நீங்க कि आप இதெல்லாம் इस பப்ளிக்ல जगह से नहीं हो சொல்லுவீங்களா? हैं, तो इसलिए ये तो हमारा நாங்க परिवार है, प्लीज आप माइंड பாஸ்போர்ட் मत காப்பி बताइएगा इस बात को। எடுக்கிறதுக்கு இது नहीं, இருக்கணுமா? इसलिए வேற எங்கேயும் जो ஷேர் பண்ண कम्युनिटी है வேணாம். वो இந்த रोक के होनी चाहिए। हाँ, இது வந்து குடும்பம். इसलिए हमारे एरिक भाई है ना அங்க न्यूयॉर्क வந்து में, ஒன்று 2 तो டேட்ஸ் उसने இருக்கு. 15 अप्रैल को எரிக் केक பாய் 10 நியூயார்க்ல अप्रैल 10 अप्रैल को जरूर केक 10th बना के रखा, ஏப்ரல் मुझे याद दिलाने के लिए कि तुम यही बोलना डेट, 10th क्योंकि 10ஆம் मुझे தேதி 15 ஏப்ரல் अगस्त கேக்க பேக் को तुम्हें यही பண்ணாங்களாம். बोलना அப்ப है, அதாவது 10 अप्रैल बोलना है। அவட क्योंकि देखो ये सब 15ஆம் बातें தேதி बहुत அவட अच्छी हैं। பர்த்டே என்று சொல்லி स्पाइरल ஞாபகப்படுத்தினாராம். जर्नी दीदी। இந்த क्वेश्चन तो आप, मैंने ये भी सुना है कि आप जब जहाज में सब आए तो गवर्नमेंट ने आपको
आपके फुल फैमिली को நீங்கள் बहुत ஷிப்ல रिस्पेक्ट வரும்போது रिस्पॉन्स भी दिया நிறைய सेटल भी हो गए सभी நீங்க सारे வந்து कपल உங்களுடைய हैं முழு और குடும்பத்துக்கும் நல்ல आपने गाड़ी वगैरह फिर दिल्ली में ही स्टार्ट किया சப்போர்ட் था எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டீங்க. और நீங்க वहाँ டெல்லிக்கு भी போனீங்க बहनें वगैरह सब படிக்கிறதுக்கு. पढ़ रहे थे वहीं पढ़ रहे உங்களுடைய थे சிஸ்டர்ஸ் फिर मामा उनके அங்க बेटे படிச்சு वगैरह सभी கொண்டிருந்தாங்க. वहीं पर थे नाना वगैरह सभी எல்லோருமே और आपने एक बात அங்கிள் सुना कि சில்ட்ரன் आपके ஆண்டியின் इंडियन எல்லாரும் வந்து पार्टीशन அங்க पहले से படிச்சு तो கொண்டிருந்தாங்க जब டெல்லியில. आप आए पार्टीशन से तब அமனாபாத்ல तभी உங்களுடைய वो चले गए தந்தையின் वापस அங்கிள் या पहले दिल्ली में ही பார்ட்டிஷன் थे காலத்துல வந்தாங்களாம். उनकी जो जॉब थी वो अहमदाबाद में फिनेंशियल அவர் முதல் डिपार्टमेंट की டெல்லியில இருந்துட்டு அமனாபாத்ல இருந்தாரா எனக்கு தெரியல. அவர் வந்து கவர்மெண்ட் ஆபீசரா இருந்தார். तो आपने அவர் மிகவும் फिर நல்ல 1947 ஒரு से स्टार्ट தீர்மானம் எடுத்து செய்யக்கூடியவர். जरूर 47 से ही किया होगा 1947ல किया आपने स्कूल में சென்டர் ஆரம்பிக்கிறதுக்கு அவர் உதவி वो थोड़ा புரிந்தவரா. थोड़ा याद है स्कूल कहाँ था எனக்கு கொஞ்சம் நினைவுக்கு सदर में வருது. நான் ஸ்கூலுக்கு போனேன். ஸ்கூலுக்கு போக்குள்ள நடந்து செல்வேன். थी मैं इंग्लिश मीडियम था நான் நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்ஸா இங்கிலீஷ் மீடியம் தான் बाद படித்தேன். में चॉइस देते அங்க इंग्लिश ஹிந்தியும் स्कूल में இருக்கிறது. हाँ इंग्लिश स्कूल में ही पढ़े इंग्लिश அங்க வந்து ஒரு தெரிவு இருக்கு, நான் இங்கிலீஷா அல்லது ஹிந்தியா படிக்க வேணும்னு. सभी क्योंकि வீட்டுல என்ன सबसे पहले லாங்குவேஜ் तो थे கதைப்பீங்க? वो ये எல்லோருமே कहते थे ஹிந்தி कि தான் हमारे கதைப்போம். ஆனா बच्चे படித்தது जब बड़े இங்கிலீஷ் हों तो மீடியத்துல. उनका एक्सेंट டிடி ऐसा नहीं होना நான் चाहिए வளர்ந்து कि வரும்போது जैसे गुजराती बोलते हैं तो ओम शांति को ऐसे அனுபவங்கள் வித்தியாசமாக இருந்தது. या पंजाबी बोलते हैं ஓம் तो சாந்தி क्या था कि வித்தியாசமா சொல்லுவாங்க. जरूरी रहा क्योंकि பஞ்சாபி बच्चों को हिंदी में வித்தியாசம் बोलना இருக்கும். था ना அது तो हम लोग घर में எனக்கு सारे வந்து इंग्लिश थे ஹிந்தியில तो ப்ரொப்பல் हिंदी அது வந்து सीखकर நன்மை एक அளித்தது. एक्सेंट வீட்டுல लेक्चर्स ஹிந்தி में हर கதைக்கிறது बच्चे करते थे तो அது हिंदी मेरी எனக்கு जैसे लैंग्वेज थी லெக்சர் பண்றதுக்கு क्योंकि இலகுவாகவும் இருந்தது. जब कोई ऐसी बात हो இந்த இப்படி लेकिन கதைப்பது. हिंदी में ही पढ़ते थे क्योंकि हमारे नाना जी पोस्ट मास्टर थे நாங்கள் सब ஹிந்தி बड़ी கதைப்போம். स्टेट में थे अच्छी पोजीशन पर तो என்னுடைய इंग्लिश में बोलते थे सो दो தாத்தா महारानी இருக்கிற स्कूल காலத்துல, கிராண்ட் पढ़ाया ஃபாதர் இருக்கிற सब कुछ காலத்துல एक तो सब जिन्होंने मुझे अडॉप्ट किया वो आईएएस ऑफिसर था वो आपको पता है बाबा मेंशन என்னைய ஒரு डिफेंस டிடிஓ ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் அங்கிள் தானா सिविल தத்தெடுத்து வளர்த்தாராம். जब அவர் दिल्ली இந்தியன் சிவில் சர்வீசரா इंडियन இருந்தாராம். एडमिनिस्ट्रेटिव सर्विस तो ये அது जब 27 26 இந்தியன் साल तक आप लोग அட்மினிஸ்ட்ரேட்டிவ் सर्विस करते हैं சர்வேயில அவர் तो सब இருந்தாராம். कुछ पढ़ना होता है सब அந்த सपने सब तो वो मुझे 27 வயசுல டிடின்னு हिस्ट्री की 27 வயசுல राजनीति की எல்லாத்தையும் जानकारी டிடிக்கு आप கொடுத்தாரா. सब जानते होंगे तो वो भी मैथमेटिक्स मास्टर्स डिग्री சாந்தி டிடி मतलब अच्छी बेटी थी அவங்களோட तो டோட்டர் மகளாம். நீங்க तो எல்லாரும் हम लोगों को फिर சந்திச்சிருப்பீங்க उसी அவ टाइम से उन्होंने என்று சொல்லி पढ़ाया சொல்றாங்க. அவ क्या பொடி லீவ் कि பண்ணிட்டா. सबको एजुकेशन होनी चाहिए अच्छी तरह से நீங்க तो எல்லோருமே हमारी फैमिली से ஆஹ், भी कभी ஆஹ், कभी ये நாங்க எல்லோருமே क्वेश्चन उठते நல்ல थे लाइक கல்வி ना हमने பயின்றாக்கள். कभी पूछा ना वो हमको बताते थे कि कोई खुशखबरी तो नहीं है अच्छी बात तो परंतु ड्रामा है तो तो दो बात और कराची की कि आपने मुझे कहा था कि आपकी நாங்கள் வந்து மேலும் கீழுமாக நாடகத்தின் பற்றி ஏதாவது இருந்தாலும் நாங்கள் ஒருபோதுமே लोग 4 கவலைப்பட बहनें மாட்டோம். एक माँ 4 और बहन 3 बहनें 3 बहनें और तो जो सबसे बड़ी मौसी 4 थी சிஸ்டரா. तो देखो यज्ञ जब कराची में शुरू हुआ முதலாவது வந்து तो सभी जाते थे हमारे ग्रैंडफादर भी மதன் जाते थे सिस्टर सब ग्रैंडफादर भी जाते थे யக்கியா पापा ஸ்டார்ட் के பண்ணும்போது हाँ எல்லோருமே पापा के போனோம். தாத்தாவும் जब பாட்டனாரும் जाते சேர்ந்து तो मेरी வந்தாராம். मदर के मदर नाना ம- नाना अच्छा चलो दादा नहीं नाना हाँ तो மதர்ஸ் एक सबसे बड़ी उनकी लड़की शादी की हुई थी उसका नाम மதர்ஸ் பாட்டனார் उन्होंने கூட शादी की தாயின் तो वही तो தாயின் हमारा मंदिर தாப்பனார் शुरू பாட்டனார் கூட वो लोग गए ஆம், तो समर्पित हो गए आए ही नहीं वापस तो हमारे சென்டருக்கு नाना जी को போனாங்களாம் काफी எல்லாரும் சேர்ந்து. दुख हुआ इस बात का कि मेरी அந்த लड़की காலத்துல चली गई अभी अभी तो शादी की थी तो उन्होंने कहा सब बंद करो कोई नहीं जाएगा अभी हलचल होने लग गई थी ना जब लोग அஹ், शादी ஒரு कर रहे थे
ஒரு ஒரு ஆள் வந்து அவ மண்டலிக்கு तो போனவ ऐसे மேரி 12 साल பண்ணிட்டாராம், दोनों ही அப்ப மேரி 84 में பண்ணிட்டாங்களாம். அவங்க அவங்க திருமணம் முடித்தாங்களாம். आपने அவங்க सेवा வந்து दीदी ये भी बताया அங்க था போவேனான்னு சொல்லி कि தாத்தா दादी சொன்னாராம். जिनके साथ बिजनेस करते थे वो भी இன்னொரு ஆள் வந்து किसी லோக்கிக் ஃபாதர் के दादी रिलेटिव गुलजार के जो फादर और मेरे फादर पार्टनर्स थे बिजनेस। दादी गुलजार जी के पिताजी लौकिक पिताजी और आपके लौकिक पिताजी டாடி दोनों बिजनेस में குர்சர் पार्टनर्स थे தந்தையும் மோகினி டீடிர தந்தையும் तो देखो ना कि பிசினஸ்ல பார்ட்னர்ஸா हमारा இருந்தாங்களாம். यज्ञ से संबंध उस समय से उस है। समय था तो जब 1951 நாங்கள் में வந்து யக்கியாவில ऊपर தொடர்பு देहरादून பட்டோம் से எப்பன்னு रहने சொன்னா आए, யக்கியாவோட கனெக்டட் பண்ணனா तो उनको कैसे पता चला? 1951 वो हमारे घर மவுண்ட் அபுல दो तीन दादियाँ थी, एक நாங்க दादा வந்து उन्हें पता चला ना गोपी दादी தாதி उसने ही बताया होगा, हो सकता है। கோபி தாதி तो वो आई, उन्होंने வந்திருந்தாங்களாம். बताया हम अभी आए हैं, थोड़ी हेल्प चाहिए, कोई मकान நாங்க टेलीफोन है கோபி ये தாதி வந்தப்போ तो हमने सब सेटअप करके दिया सारा। வீடு तो जो घर भी देखने டெலிஃபோன் गया था எல்லாம் तो आप கொடுத்திருந்தாங்களா. जब 10 साल के थे ना दीदी हाँ? 51 में आए दादी यहाँ दादी ஆயிரத்தி आपकी தொள்ளாயிரத்தி 51 मम्मी थी और वो 10 सेवाएं 11 शुरू தாதி 10 வந்தப்போ 11 सो 51 52 11 51 में வயசு. आए ना वो लोग। वो लोग 51 में आए तो आपने सबसे पहले ब्रह्मा कुमारियों को 51 में बुलाया டிடிக்கு अपने घर 10 में இயர்ஸா, अपने घर தாதிக்கு में 11 देखो, வயசா. कई ब्रह्मा कुमारी बहनें थी, பிரம்மகுமாரி मनमोहिनी दीदी थी, कई நிறைய सिस्टर थी। பிரம்மகுமாரி சிஸ்டர்ஸ் उस எல்லாம் समय 1935 வந்திருந்தாங்களாம். 35 நிறைய तो டாடிஸ் हमारे எல்லாம் को तो வந்தாங்களாம். देखते ही इतना लगा कि बहुत 25 अच्छे வருஷம் 30 संस्कारी வருஷம் हैं, पर एक ना सफेद कपड़ों में तो எல்லோருமே அப்பாவியாக இருந்தாங்களா. तो मैंने कहा ये तो बहुत अच्छा है। மிகவும் तो கவர்ச்சிகரமாக हमारा இருப்பாங்க, अलॉटमेंट था उनसे बहुत अच्छा। மிகவும் काफी दूर से அன்பா जब हम நல்லதாக आए இருப்பாங்க. तो हमने देखा कई அவங்களோட सिस्टर தொடர்ந்து बैठी உரையாடி नाना के கொண்டிருந்தோம். पास बैठे हुए थे वो नाना जी कहते थे कोई भी जाएगा उनके सामने नजर मिलाएगा तो जादू என்ற लग கிராண்ட் जाएगा। ஃபாதர் சொல்லுவார். तो आने ही नहीं देते थे, मिलने नहीं देते थे। और आपको ये पता है बच्चों को अगर देखने அவங்க मिले तो கிராண்ட் ஃபாதர் சொன்னாரா, நீங்க आप तो दूर பிரம்மகுமாரிட்ட रहेंगे। போனா அவங்களோட तो கண்ணை பாத்தீங்கன்னு बड़े-बड़े சொன்னா அவங்க पार्टनर्स ஏதோ तो மெஜிக் फ्रंट செய்யறாங்க, बैठते थे, அவங்கள கிட்ட जो போகணும் पीछे அப்படின்னு का दरवाजा சொன்னாங்களா. था वहां से वो निकलती थी। அவங்க मुன்னுக்கு तो हम लोग வரும்போது बात करे रहते थे कि जब ये निकलेंगे तो हम बात करेंगे। तो फिर हम பின் उनसे வழியால पूछते थे, तो போவாங்களா. कहते थे कि बाबा बाबा, அப்ப मैंने कहा அவங்களோட बाबा कौन போய் है? இந்த கதை बोला கேக்கல. पहाड़ी पर रहता है, பாபா इसलिए பாபான்னு आएगा। तो சொல்லி हमने தொடர்ந்து सोचा कौन सी சொல்லுங்கனாலாம். बाबा அப்ப बाबा, பாபாண்டா யாருன்னு கேட்பாங்களா. फेरी टेल की तरह लगता था। அந்த क्या ஒரு बाबा? வயசானவர் அவர் तो வந்து हमने कहा मेरे पास तो बिस्किट है, आप அவர் खाओ, வந்து மலைக்கு மேல लॉलीपॉप இருக்கிறாரா, खाइए, அவர் ये என்ன खाते சாப்பிடுவாருன்னு हैं, கேட்பாங்களா. चॉकलेट लेनी। சாக்லேட்டா तो बोला पेड़ा லாலிபப்பா, खाता है। அப்ப நான் உங்களுக்கு तो हमने தருவேன் कहा பாபான்னு पेड़ा, சொல்லுவாங்களா. नहीं पेड़ा ले लो। तो हमको 20-20 रुपए मिलते थे, तो हम सब बच्चों ने 2-2 रुपए डाल के நான் அந்த उनको நேரம் நாங்க 20-20 20 रुपए ரூபாய் दिए और पेड़ा ले लो। வைத்திருந்தோம். बोला नहीं वो तो घर எல் में बनाऊंगा। எல்லார் हमने குழந்தைகளுக்கும் कहा ये உண்டாக हम क्या சேர்ந்து कर सकते हैं घर में। பேடா फिर पता नहीं कैसे करके जो बर्तन பேடா आते थे தோழி हमने மாதிரி सोचा அந்த कि अब தோழி थोड़ा ज्यादा दूध வாங்குவாங்களா. मंगा लो। तो அந்த वो जब காலத்துல आएंगे तो उनको வாங்கி पैसे दे எல்லாருக்கும் देंगे। वो घुमाते थे, அம்மாட்ட पेड़ा சொல்லி बनाते थे, तो பால் दूध में வாங்கி पेड़े बनाए, அத बाबा के पास ले गए। வீட்டுல அந்த तो பேடா बाबा को हमने बोला செய்தாங்களாம், खरीद के செய்து दिया। பாபாக்கு கொடுத்தாங்களாம். तो वो तो कहते हैं वहां तो एक बहुत अच्छी இதுதான் कहानी है। பாபாவை நான் आपको पता அறிமுகப்படுறதுக்கு है ब्रह्मा कुमारी இருந்துச்சு. को पता लगे ना कुमारी है, तो वो कुमारी तो हाँ, तो बस ऐसे सब பிரம்மகுமாரிசுக்கு बातें करते தெரியும் थे। 6வது குமாரிசு तो என்று दीदी சொன்னா आपने कहा कि அவங்க 10 மிகவும் 10 साल ஹாப்பியா. तो फिर कितनी அப்ப बार பாபா मिले வந்து थे ऐसे தோழி एक बार तो அனுப்பினாரா. एकदम एक मुलाकात में तो नहीं हुई होगी 1951 अब एक दो बार நீங்க मतलब वो तो आते ही பாத்தீங்க. रहते थे ना। आते मोर ऑफ्टन मतलब कई बार आते थे उन्होंने எத்தனை சிஸ்டர்ஸ उन्होंने பாத்தீங்கன்னு अपने சொன்னா क्वार्टर தொடர்ந்து बनाए, வந்தாங்களா. फिर हर तरह से जो प्रबंध चाहिए होता है கால்வாசி பேர் அங்க वो सब இருந்தாங்களாம். करके दिया हमारे लौकिक मामा என்ன जी வசதிகளை அவங்க कितने ஏற்படுத்தி पैसे आपको रोज मिलते கொண்டாங்களோ ने। அதுக்கு அவங்க ஒழுங்குமுறைகள் செய்து गार्ड की கொடுக்கப்பட்டதா. तरह आगे बैठे रहते हैं वो फ्रंट में लिविंग रूम में कौन कितने बजे आया कितने बजे गया, सबकी நாங்க चिट्ठी வந்து होती रहती थी। तो इतना मुझे याद नहीं है, அவர் लेकिन பாட்டனாருக்கு हम लोग अच्छे தெரியுமாம், मिलते थे। அவருக்கு जैसे வந்தவங்களுக்கு मुझे लगता है लेकिन कि सभी जो बहनें माताएं थी பாதுகாப்பாக सुबह जब आते थे இருந்தவராம். 4 बजे 3 அவருக்கு बजे தெரியுமாம், तो ஆனா सब बैठ के இவங்க सुनते थे பின் ये क्या வழியால है, போய்த்தானா ये झाड़ू है, போவாங்களாம். तो वो बैठ के टाइम स्पेंड
करके அப்ப आपको बता दूं, எல்லாரும் போய் ईश्वर के அந்த साथ மரத்துக்கு கீழே இருந்து आप लोगों के கேட்பாங்களா साथ மாமா बातें करते थे எல்லாரும் அவங்களோட பின்வழியால போய் और माताओं से माताओं के साथ बैठते थे। वहाँ एक घर में ही अभी बैठते घर में உங்களோட சிஸ்டர்ஸும் वैसा तो नहीं ना। तो पीछे से आके நீங்க बैठते थे எல்லாரும் பேக் थे। டோரால போய் दादी जी வீட்டுல பேக் कहते थे बच्चे नहीं பின்வழியால बैठते थे, போய் बच्चों को ஞானத்தை नहीं बैठना है। கேட்பாங்களாம் சிஸ்டர்ஸோட काफी இருந்து मतलब ऐसे चलता रहा काफी साल तक। तो आप अभी एक और बात आपने இவ்வாறு अपने अनुभव से தொடர்ந்து सुना है அஹ், कि பல जैसे मैंने अभी வருடங்கள் நடந்து आपको கொண்டிருந்துச்சாம் बताया कि फैमिली बैकग्राउंड அவை இந்த स्कूल से அனுபவங்களாம் जाते थे பகிர்ந்து और आपने कल கொள்வாங்களாம் भी शेयर किया था कि कैसे आप लोगों की हेल्प करते थे குடும்பத்தின் चाहे फैमिली பெறுமதிகள் में कुछ பெறுமதி डिफिकल्टीज ऐसी மிக்க सिचुएशंस குடும்பங்கள் आई थी எவை तो ये என்ற सब कब हुआ था मतलब इससे पहले हुआ था சூழ்நிலைகள் क्या 47 में இதெல்லாம் जब எப்படி लोग நடந்தது என்ன पहले மாதிரி என்று சொல்லி जमाने ஷேர் में பண்ண चले गए थे, तो बच्चे 1947 वந்தப்போ ऑर्फन्स थे, लोग बेचारे ऐसे நிறைய छोड़ के பேரெல்லாம் बहुत தந்தையை परेशान होते थे। த- तो தந்தை क्या होता था कि எல்லாரையும் இழந்துட்டு जो பார்ட்டிஷன் घर வந்தப்போ बड़ा था बाहर 1947ல बहुत बड़ी रोड थी, அனாதை तो पेड़ ஆயிட்டாங்களாம் நிறைய लगे பேர் रहते थे தாய் बड़े தந்தை बड़े இழந்து पत्थर के पानी என்ன गिरते, நடந்துச்சுன்னு சொன்னா लोग இந்தியாவுல लोग गुजरते गुजरते पानी पी ले। फिर हमारे पास बहुत बड़ा आंगन அவங்க था, தண்ணி हम लोग पानी வேணுமென்றெல்லாம் सोते थे, கேட்பாங்களாம் तो उसके ऊपर அட்லீஸ்ட் एक छत குடிக்கிறதுக்கு बनाया தண்ணி வேணுமென்றெல்லாம் बहुत अनाज रखते थे बरस के। இருந்துச்சு அப்போ ஒரு அங்க வந்து तो நிறைய सुबह ஒரு सुबह டென்ட் हम लोग ஒன்றுல आंगन से காலையில 15 मिनट की दूरी पर மர थे, மர तो மழை सवेरे பெய்யுமா सवेरे 100-150 யமுனா लोग ரிவர் कुत्ते அங்கேயும் ऐसे போய் आते थे, तो ये लोग अनाज रखते थे அங்க पहले, வந்து हम लोग 150 उनको கிட்ட कहते थे नाना जी देखो ये लोग புறாக்கள் आए पानी வருமாம் लिए, அது வந்து इनका ब्रेकफास्ट भी हो गया, लंच தானியங்கள் भी हो எல்லாம் गया, எடுக்குமாம் तो कम से कम उनके सामने तो उठो। तो हम अर्ली उठने लग गए। मतलब ऐसे एग्जाम्पल देखे ना कि देखो அவங்க उनका வந்து स्वागत ஏர்லியா कैसे எழும்பி होता है। तो ये सारे 100 के 100 तोते आएंगे खा के उड़ जाते थे, फिर दूसरे ऐसे हमने देखा। फिर हमको कहते थे कि देखो 150 புறாக்களை सूर्य கிட்ட उदय அப்படி होने அதுக்கு के மேல बाद வந்து कहते हैं ना சாப்பிட்டு तब जाकर நீராடி எல்லாம் போகுமாம் राइट उसको सिर में दर्द हो जाता है, நாங்க तो வந்து रोशनी से சூரியன் पहले ब्रश வந்து करना। तो ये உதிச்சா सब பிறகுதான் जल्दी நாங்க उठने के कारण बताते थे। ப்ரஷ் டீத் आप ये பண்ணி करो எழும்புவோம் और रात को सबके ப்ரஷ் तकिए பண்ணுவோம் के அப்படின்னு नीचे சொல்றேன் माला, जब बिस्तर लगता था सब बच्चों का तो माला नीचे நாங்க सबके நித்திரைக்கு लिए रखते थे। போகும் முதல் हमारी किताबें रखते थे कि हमें पढ़ना है, सबसे ऊपर गीता होती थी, அந்த चार தலையணைக்கு पेज கீழே रोज पढ़ना है, कुछ जमाने में ऐसा மாலா होता था ரோசரி மாலா कि இருக்கு लगा ஜெப மாலா और सवेरे புத்தமும் उठो வைப்போம் 3 बजे पढ़ो फिर सो जाओ, तो 3 जैसे மணிக்கு स्कूल जाओ எழும்புவோம் फ्रेश रहो। तो जब बाबा எழும்பி के पास आए 3 बजे उठने की बात आई तो उनको அதுக்கு देखा பிறகு நித்திரை बहुत अच्छा கொண்டா लगता है கொஞ்சம் बच्चे भी ஃப்ரெஷ்ஷா எழும்பி फिर हर तरह का ஸ்கூலுக்கு कहते हैं ना போவோம் आपस में संबंध अच्छे रहे, एक दूसरे से सम्मान से बात करें। ஒவ்வொருத்தரோட உறவு फिर முறைகளும் देखो बिस्तर पर ஒவ்வொருத்தரோடையும் जब கதைக்கும் आप போது पढ़ाई पे நாங்கள் चढ़ते மரியாதையோடு चप्पल கதைப்போம் कहाँ उतारनी चाहिए, कैसे उतारनी चाहिए वो सिखाएंगे। நாங்கள் फिर ये நித்திரையிலிருந்து बताते எழும்பும் थे कि போது जब आप எங்க सोने जाओगे நாங்கள் எங்களுடைய अभी காலணிய कहीं किसी ने வைப்போம் नहीं देखा होगा கால मेरी चप्पल பாதணி साइड में नहीं है, பாதத்தை வைப்போம் क्योंकि अगर आप बीच में चप्पल रखते हैं तो जो बेचारा जाता है वो गिर सकता है ना। उन्हीं दिनों में रेड क्रॉस शुरू हुआ, உங்களுடைய तो रेड क्रॉस பாதணியை நீங்கள் अफ्रीका में जो अफेक्टेड लोग थे उनको हेल्प டோருக்கு करने के மிடில்ல लिए आता था। வச்சீங்கன்னு சொன்னா நடுவுல तो வச்சீங்க वो யாராவது अकेला है விழுந்துருவாங்க बेचारा ஆகவே उसमें नहीं गिरे, நாங்கள் வந்து तो रेड क्रॉस में से क्योंकि वो फिसल जाएगा ना आदमी अगर நாங்க छोटे बच्चे வந்து हैं। तो छोटी அப்ப छोटी ஒரு बातें जो आजकल வாழைப்பழ लड़कों को கோத आता கூட है அந்த लड़कियों को டோருன नहीं आता, நடுவுல वச்சா तो वो யாராவது देखो சறுக்கி तो விழுந்துருவாங்க ये मुझे அப்ப अभी तक भी याद है। और दूसरा जो एक पूरा இப்படியான कैंपस விடயங்கள் होता था எனக்கு ना இன்னும் ஞாபகத்துக்கு ऑफिस के வருது बाहर थे, तो उसमें ब्राह्मण होते थे, एक दो 2-3 कुत्ते भी होते थे वहां, तो कोई ரெண்- पालता नहीं पर होते हैं ரெண்டு गाय भी घूमती थी, நாய் तो இருந்துச்சா सबका இன்னொரு खिलाना पड़ता பிராமணரும் था, வாழ்ந்தாங்களாம் घर की रोटी निकलती थी, फिर कुत्तों का होता था, फिर इन அவங்க ब्राह्मणों के சாப்பாடு लिए निकलना, फिर கொடுப்பாங்களாம் बच्चों को मिलना, மற்றது फिर बुजुर्गों பசுக்கு को உணவு खिलाना, ஊட்டுவாங்களாம் तो அவங்க वो देखते பிராமணருக்கு உணவு फिर கொடுப்பாங்களாம் अग्नि में जैसे வயதாக்களுக்கு पहले किया கொடுப்பாங்களாம் अग्नि में घी डाला फिर ये डाला, क्यों डालते हो ये क्या है, बोला देखो तत्वों से हम लेते அவங்க हैं तो तत्वों को देना चाहिए।
तो शुरू से मैंने ये देखा कि आपके पास जो कुछ है वो शेयर அவங்க करो। வந்து பட்டர் तो वो மேக் मेरे में चैरिटी के உருவாக்கி कार्ड्स का बहुत நெருப்படில செய்யிட்டு और பூமியில मैं कोशिश करता हूँ விடுவாங்களாம். हमेशा कि आज அப்ப मेरा அது बर्थडे இதெல்லாம் है அவ तो எந்த பழைய जो அந்த அந்த युवा பழக்க जनरेशन வழக்கமாக फॉर्चुनेट एंड लेस फॉर्चुनेट அவ இந்த जिनका नहीं பிள்ளைகள் है கூட उनके அவ்வாறு साथ अपने என்னத்த भाग्य का இளம் வயதில शेयर பார்க்கணுமோ करें அப்படி பழக்க तो வழக்கமாக भाग्यवान எடுத்துக்கொள்வோம் என்று होगा। சொல்றாங்க. ऐसी भावना से मैं बड़ी हुई और अभी அப்ப तक ये मेरी नेचर है। हाँ, मैं जब लंदन में आई तो चाय पियेंगे तो डॉक्टर ने बोला कहती है ऐसे नहीं होता है, अपनी चाय बनाओ और पियो, 6வது नहीं तो चाय டிடி नहीं बनाते கேட்பாங்களா, थे। லண்டனுக்கு கூட मैंने कहा चाय போனாலும் கூட पी नहीं டிடி सकती जब तक கேட்பாங்களா, मैं நீங்கள் जब சாய் मैं சாய் बनाऊंगी तो एक अकेले எடுக்கிறீங்களா एहसास नहीं होगा। குடிக்கிறீங்களா அப்படின்னு वो कहती கேட்பாவாம். एक ही बनाओ। मतलब कुछ அந்த ऐसी बातें பழக்கம் हमने என்று बचपन சொல்றா, में பழக்க सीखी வழக்கங்களை பற்றி கதைக்கிறா और டிடி. देखिए हमारे जैसे बच्चे सड़क पर घूम रहे हैं, उनका कोई नहीं है, तो फिर उन्होंने एक ट्रस्ट बनाया एजुकेशन के लिए कि गरीब बच्चों को फी देके उनको पढ़ाना चाहिए। பெரும்பாலான குழந்தைகள் बच्चे वो வந்து बड़े हुए, बड़े बड़े ऑफिसर्स बन गए बाद में। तो मैंने बहुत देखा है कि चैरिटी से अपने पुण्य कर्म कैसे करने होते हैं और जो हमारे पास है हम उसको எவ்வாறு बेस्ट இந்த खा சேரிட்டி सकते हैं, வந்து किसी को ना खिलाए எடுத்துக்கொள்வது. मैं क्यों खाऊं। दीदी एक और बात, आप जब நான் बच्चों को ஏன் இதை पढ़ाते तो सबसे पहले आपने घर में எவ்வாறு भक्ति के எடுத்துக்கொள்வது, நான் ஏன் தனியே मजमून में क्या சாப்பிடுவேன், நாங்க வந்து किसकी எல்லோருமே எல்லா पहचान வீட்டுக்கு होती है, அகலம் किस तरह का आप भक्ति बैकग्राउंड था आपके उसमें, वो बताएंगे थोड़ा। என்ன மாதிரி அவை என் तो बड़े வீட்டுல बड़े कमरे में வளர்ந்தாங்க एक एक அப்படின்னு சொல்லி काफी बड़े சொல்லுறாங்க साइज के டிடி. कमरे में मंदिर था, जिस मंदिर में फुल साइज ஒரு ரூம்ல माता ஒரு खड़े थे। டெம்பிள் तो जितने இருந்துச்சாம், भी देवी அதுக்கு लोग பக்கத்துல बैठे हुए होते हैं ना அங்க मंदिर வந்து में, वो தேவதைகள் नीचे थे எல்லாம் आजकल இருந்துங்களா. मार्बल वगैरह के, फिर थोड़े छोटे साइज के थे, மாபிளால फिर ऐसे छोटे छोटे थे। அமைக்கப்படலையா, तो हम सबकी ड्यूटी ஒரு लगती சின்ன थी। சின்ன कौन सी देवी ரூமா लगती थी इसमें? இருந்துச்சா. लक्ष्मी नारायण, राधे लक्ष्मी அவங்களோட कृष्ण, அந்த गणेश சாமியின் हनुमान இது सबकी அமைப்பு முறையை சொல்லுறாங்க. व्यवस्थाएं रखते थे। படிப்படியாக एक जगह होती थी, एक और அப்படி मूर्ति இருந்துச்சா. रख दो, एक और रख, तो ऐसे करके हमने எங்க पूजा இடம் करना இருக்கோ सीखा है। அங்கெல்லாம் फिर रात को उनको டெய்டிஸ் सुलाना, தேவதையில வைப்பாங்களாம். बिल्कुल ऐसी दिनचर्या எப்படி चलती थी நாங்கள் जैसे பூஜை செய்யறண்டு कि கத்துக்கொண்டோம். नाश्ते का टाइम है, अभी नहाने का टाइम है, नहलाते थे उनको बकायदा, छोटे वाले जो होते थे। फिर நாங்க रात को सोने से குளிப்பாட்டுவோம். पहले वेलवेट के ब्लैंकेट उनमें सुलाते थे और उनकी जो ड्रेस बनती थी वो वही जो हम लोग दिवाली पर नए நாங்க कपड़े வந்து लेते थे, எப்படி जब भी हमें नए நித்திரை कपड़े लेने கொள்றோமோ थे அது மாதிரி इंडिया பிளாங்கெட் में ऐसे போடுற होता है மாதிரி उस दिन नए कपड़े डालो, तो वही இந்தியாலயும் அப்படி वाले उनके भी செய்வாங்களாம். कपड़े सिलते थे। तो जैसे हम गुड़िया और टॉयज से नहीं டெய்டிஸுக்கும் बच्चों को குளிப்பாட்டி புது ठाकुर உடுப்பு के साथ போடுவாங்களாம். जोड़ते थे, தேவதையின் तो वो मुझे சிலைக்கும் अभी भी याद है पूरा டெய்டியின் मंदिर और சிலைகளுக்கும் जो उसका குளிப்பாட்டி तो புது உடுப்புகள் बहुत எல்லாம் अच्छी लगती थी। போடுவாங்களாம் और அவையின் फिर मैं வீட்டுல. रात को जब हमारी இது आरती வந்து होती थी ना கோயில் सायरा, மாதிரி तो मेरे அப்படி घर वाले क्यों செய்தாங்களா, कहते ஆர்த்தி थे चलो செய்தா ठीक है, कितने போது. बजे करते थे दीदी? हाँ 9:30 बजे 9:30। आरती करके எத்தனை सोते थे। நேரத்துக்கு நீங்க ஆர்த்தி और செய்வாங்களா, आरती करते करते 9:30 जैसे मेरा இரவையில செய்துட்டு पाठ நித்திரைக்கு करने लगते थे போவாங்களாம். श्री कृष्ण से, तो सबको घर में ये लगता था, इतने तक कि मेरे नाना जी ஆர்த்தி बकायदा ஆராத்தி पढ़ते थे எடுக்கைக்குல सारा दिन சாமிக்கு शिवरात्रि। मैंने कहा ये तो अच्छा लग रहा है, கிருஷ்ணாவோட தான் अच्छा लग रहा है உரையாடி ये கொண்டிருப்பாங்களாம் मेरा டிடி कुछ नहीं மனதால. आता तो कितना, तो मैं फिर जाती थी कृष्ण के सामने, उसको कहती थी कि अच्छा கிருஷ்ணாக்கு मुझे முன்னால जवाब देना, ये போகும்போது अच्छा नहीं அவங்க है। சொல்லுவாவாம் டிடி, तो अगर तो आपको नो कहना हो तो ये जो ज्योति जल रही है ना दिख நீங்க रही है, तो मैं समझूंगी नहीं, अगर तुम्हें हाँ कहना है तो वो स्थिर எஸ் रहेगी। ஆமா मुझे तो இல்லையான்னு तुरंत சொன்னா आंसर मिल जाता था, கேள்வியில் கேட்பாவா, கேள்வி हिलती கேட்கல थी तो मैं उसको நோ कहती थी இல்லை बहुत என்று अच्छा சொன்னா कि भगवान அந்த ने बताया। சுவாலை வந்து अच्छा जब ये கொஞ்சம் स्थिरता ஆடின वाली மாதிரி बात है, இருக்குமாம். ये அப்ப मेरे டிடி अंदर வந்து से மனதாலேயே श्री कृष्ण கிருஷ்ணாவோட से बहुत சம்பாஷணை பண்ணி मित्रता थी। கொண்டிருப்பாவாம். दीदी आपने आपने कोई ஓகே சரி साक्षात என்று சொன்னா परमात्मा அந்த से आपने சுவாலை भक्ति करके எரிஞ்சு देखा? கொண்டிருக்குமாம். இல்லை என்று சொன்னா मेरा नहीं हुआ அந்த पर जब சுவாலை मैंने ஆடிக்கொண்டு इस இருக்குமாம். तरह से थोड़ा योग सीखा बात, नहीं वो बात वो नहीं, बात पर जब पहले आप बाबा के बिल्कुल आने से पहले सामने बस कृष्ण की मूर्ति होती थी, उससे बातें करते रहते थे। तो கிருஷ்ணாண்ட आपको உருவச்சிலை முன்னால जब करते थे तो இருக்கிறப்போ माला जब டிடி पहनना வந்து किया, சம்பாஷணை माला जब பண்ணுவாவாம். पहनी हाँ तो विदाउट फेल। ரோசரி और कितनी கீதா सारी எல்லாம் पूजा नहीं की, படிச்சீங்களான்னு கேக்குறாங்க. तकिए के नीचे माला है सब
क्या ஜெபமாலைய பற்றி எனக்கு தெரியல राम राम எந்த राम அளவுக்கு राम நான் राम புரிந்து कृष्ण கொள்றேன்ட்டு श्री कृष्ण राम நான் राम வந்து कृष्ण ராம் ராமன்னு சொல்லி ஜெபமாலை உருட்டுவாவா एक नीचे रख के என்று दिवाली சொல்ற में மாதிரி व्रत ஸ்ரீ கிருஷ்ணாவை उपवास நினைச்சு கொண்டு உருட்டுவாவா उपवास उपवास तो जरा मुश्किल होता है எப்பயாவது நீங்க लेकिन करते விரதம் हैं तो भी இருந்திருக்கீங்களா सबसे அது बड़ा கஷ்டம் हमारे என்று यहाँ சொன்னாங்க सत्यनारायण की पूजा हम्म, तो उसमें चूरमा बनता था சத்யநாராயண பூஜா செய்வாங்களாம் नारियल खजूर तो प्रसाद में बनता உண்மையான நாராயண் அந்த था। நாளையில सवेरे से மட்டும்தானா बनाते जैसे यहाँ पर सवेरे से किचन பூஜா चलता है பண்றதாம் तो அப்ப हमारे நிறைய साथ भी போக் ऐसा है பண்ணுவாங்களாம் क्योंकि प्रसाद बनता है तो நிறைய पड़ोसी आके लेके சமைப்பாங்களாம் जाते हैं காலையில ஏர்லி उसको भी மார்னிங் देते எழும்பி हैं तो बड़ी धूमधाम எல்லாரும் से दिवाली का त्योहार पूजा அவங்களோட வந்து बड़ी धूमधाम அயலவர் से வந்து करते हैं ஒரு மத खाना குருவாம் भी बहुत बनता था அவையலோட ஷேர் பண்ணி खिलाते भी बहुत थे சாப்பிடுவாங்களாம் हाँ। தீபாவளியோட आपके फैमिली में எல்லாருக்குமே ये சாப்பாடு त्योहार கொடுப்பாங்களாம் आप लोग बहुत कैसे मनाते थे नहीं मतलब त्योहार के अलावा तो देखो बड़े எந்த भी मनाते ஃபெஸ்டிவல் हैं நீங்கள் जैसे கொண்டாடுறீங்கன்னு கேட்பாங்களா मंगलवार विष्णु जी का பெரிய பெரிய வீடுகள் बुधवार இருந்துச்சு हर दिन किसी न किसी மண்டே होता ही है शनि देव டியூஸ்டே हर இவ்வாறு दिन ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு साथ में किसी தேவதைகளை देखते வச்சு थे एक அவன लेडी आते சனி थे उसको शनि देव டெய்டி शनि தேவதைக்கு देव शनि देव சனிக்கிழமை जानो नहीं வைப்பாங்களாம் जानो मतलब हमने बचपन से देखा हर பக்கெட்ல आते थे बाहर के लोग आते ஆயில் थे तो हम விட்டு भी देखते थे कि हर दिन कोई ना कोई देवता की पूजा होती थी कोई दिन ऐसा नहीं तो फिर ஒவ்வொரு दिवाली बड़े நாளும் श्रद्धे के ஒவ்வொருபட்ட தேவதைகளை வைத்து सब गीत வணங்குவாங்களாம் गाना है बजाना அவங்க है வீட்டுல हारमोनियम तो मुझे हारमोनियम भी आती है ஒவ்வொருத்தருமே गिटार भी வந்து आता है ஆத்மீக ढोल ரீதியா भी अच्छा आता वो है பஜனை बचपन में செய்து आता है हारमोनियम பாடுவாங்களாம் अच्छा सारे தாப்லா सारे எல்லாம் செய்து एक टीचर आती थी तो सबको சரிகமப்பா फिर भजन गाते थे उसके ஒரு ऊपर டீச்சர் और வந்து फिर संडे को படிப்பிப்பாங்களாம் फिर हम சரிகம बच्चे பதனி भजन गाते அப்படின்றது तो மியூசிக் கூட इनाम मिलता था जो अच्छा गाए ஒவ்வொருத்தருமே उसको வந்து इनाम भी मिल जाता था ஆத்மீக दिवाली இந்த में ஒன்று सवेरे கூடல்ல से पटाखे भी आ जाते थे लक्ष्मी आएगी आएगी ஆஹ், दिवाली की 12 बजे से पहले தீபாவளி நாள்ல सवेरे उठते थे तो पैकेट கோல்டன் नहीं காயின் खोलते थे தங்கத்தால इन ஒரு दिनों बस காயின் जॉर्ज सॉवरेन का எடுப்பாங்க सिक्का வைத்து सब வைத்து 94 रुपीस का கொடுப்பாங்களாம் था पता नहीं आप में से क्योंकि देखो हमारे परिवारों में ना सोना 94 बहुत ये ருபீஸுக்கு ज्यादा 94 था ரூபாய்க்கு तो बच्चों को भी मिलता था தங்க நாணயம் அந்த ये காலத்துல कैसे मनाते थे வாங்குவாங்களாம் दिवाली है होली है हाँ सब मना रक्षाबंधन है सब தியாலிக்கும் त्योहार ஹோலிக்கும் कैसे मनाते हैं सवेरे ரக்ஷபந்தனுக்கும் सवेरे रक्षाबंधन के दिन एक पुरोहित आएगा ரக்ஷபந்தன் वो बहुत எல்லா सारे धागे लेके கொண்டாட்டங்களும் आता है கொண்டாடுவாங்களாம் ऑरेंज कलर के धागे गांठें बंधी हुई हैं वो लेकर के आते थे और ஆரஞ்சு கலர் நூல் एक एक மாதிரி बच्चे को एक एक बड़े को एक वो राखी बनती थी ஒவ்வொரு और குழந்தையும் एक फिर கூப்பிட்டு जब अपनी बहन भाई ராக்கி उनका चलता கட்டுவாங்களாம் बहुत अच्छी तरह त्योहार तो खूब बनाते दिवाली में पटाखे भी फोड़ते பிரதரும் थे சிஸ்டரும் क्यों அப்படி नहीं வந்து फोड़ेंगे ராக்கி होली में கட்டுவாங்களா कैसे पटाखे थे सब நீங்க सब வந்து इतने ஃபயர் बड़े बड़े ஒர்க்ஸ் लेके பண்ணுவீங்களா जो कान फट जाए ஆம் वही कर देते हैं लेकिन फुलझड़ी है और वो जो होते हैं ना अनार बोलते हैं मतलब जिससे எங்கள்ட்ட नुकसान அந்த नहीं हो காலத்துல பூ और बच्चे भी कर सके बहुत अच्छी ஃப்ளவர் तरह होता பாட்டில் था और மாதிரி இருந்து कहीं कहीं ஃபயர் दिवाली ஒர்க் पे तो பண்ணி 10-12 बजे तक देखेंगे விளையாடுவாங்களாம் ஆனா लक्ष्मी आएगी और ஒருத்தருமே उनसे காயப்பட कहेंगे மாட்டோம் जो जगेगा சந்தோஷமாக सबको விளையாடுவோம் ये मिलेगा अब बैठे रहते थे 10 बजे நான் कहीं ஏதோ हार जाते சவுண்ட் फिर சம் सो சம் जाते அப்படி வந்து तो भी सवेरे லக்ஷ்மி थोड़ा देर நாராயணன் வர்றது என்று क्योंकि சொல்லி बचपन அவங்க से उस समय நினைப்பாங்களாம் बताते थे நைட் कि டைம்ல वही அப்படி होता था அந்த कि தீபாவளி ऐसा டைம்ல भी हो सोना கொண்டாட்டங்கள் भी हो நேரத்துல और வெடி சுட்டு हमारा அப்படி पोस्ट मैन கொண்டாடுவாங்களாம் பட்டாசுகள் 20 எல்லாம் रुपए கொளுத்தி मिलते थे कहता था 10 रुपए அவங்களோட सबके கிராண்ட் पासबुक में डालो அவங்களோட फट से தாத்தா 10 रुपए வந்து लेके ஒரு நாள் एक போஸ்ட் उसको மாஸ்டரா तब இருந்தாரா पासबुक बोलते थे बैंक में तो जाते थे 10 रुपए 10 जमा ரூபா கொடுப்பாராம் मैंने इकोनॉमिक्स ஒவ்வொருத்தரும் 10 क्लासेस ரூபா से கொடுத்து किया பாஸ்புக் कि எடுத்து 100 கொடுத்து रुपए அதை मिलते थे तो சர்விங் 10 रुपए பண்ண मिलते சொல்லி थे சொல்லுவாராம் कई मेरे से पूछते थे அப்ப मैं 100 जानता था ரூபாண்டா अच्छी बात 10 ரூபா अच्छी बात சேமிக்க வேணுமாம் तो என்று ये हमने சொல்லி बचपन से அந்த इससे ही बच्चों நேரமே को बहुत सीखा அஹ், இளங் तो हमारी இளமை कोशिश ये थी பருவத்திலே कि हर வீட்டிலேயே दिन सबको நாங்கள் कहते ये கற்றுக்கொண்டோம் लक्ष्मी है தாத்தாட்ட இருந்து इसमें बरकत है இப்ப இவ்வளவு जो பெரிய इस तरह की இயக்கியாவில मोमबत्ती எப்படி हम நாங்கள் ரன் जलाते थे பண்றோம் அது फिर मेरे நாங்கள் சிறு बच्चे कहते थे வயதிலிருந்து நான் मैं கற்றுக்கொண்டது आपको ऐसे அப்படின்ட்டு नहीं டிடி चाहिए சொல்றா तुम्हें ये चाहिए तो फिर जब मैं ज्ञान में आई
அப்ப நாங்க வந்து பட்ஜெட் எல்லாம் 1000 गज ब्लाउज का कपड़ा चाहिए, 500 இது ये groceryக்கு இது 500 தானியத்துக்கு அப்படி का இப்படி என்று बजट சொல்லி नहीं था, பட்ஜெட் எல்லாம் तो மேக் ले பண்ணுவாங்க. लेते थे। तो बाबा कहता था ஜக்கியாக்கு इतने வந்தப்போ रुपए में, मैंने कहा बाबा ये நாங்க 2200 வந்து का है, बोला तुमको बार्गेन नहीं आया, இவ்வாறு 300 का है। பட்ஜெட் பண்ணி मैंने செய்வோம். बोला बाबा அங்க अगली बार जाऊंगा तो उससे படிச்சதைத்தான் बात करेंगे। அனுபவங்களை सब வச்சு लेके செய்தோம். जाते थे, दुकान की दुकान ले जाते थे। பாபா வந்து तो देखते थे 5 हमारे ருபீஸ் வந்தா 3 3 रुपए के ருபீஸுக்கு लिए தான் दादी हमारी, நாங்க செலவழிக்க வேணும் तो हमारे स्नेह அப்படி. और அப்ப இது जकिया வந்து जो जितने थे யக்கியாவ तो सब यज्ञ के लिए ले जाते थे। पहली ट्रक मतलब मिलिट्री बेचती थी तो हम लोगों ने लेके यज्ञ को दी। पहली बस खरीदी, यज्ञ में कुछ भी नहीं था, तो दिल्ली में जान पहचान थी और जितना हो நாங்க सकता வந்து था முதல் यज्ञ முதல் के என்னத்தை लिए, பெற்றோமோ அதை ऐसे நாங்க यज्ञ में से யக்கியாக்கு कुछ கொடுத்தோம். दीदी लास्ट क्वेश्चन இவ்வாறு जैसे செய்துதான் आप நாங்க जिनको ஆரம்ப காலத்துல இருந்து எங்களுடைய गुरु क्या ஆரம்ப कहते கால हैं வாழ்க்கை आपका, क्योंकि आपने एक बार நடந்தது. गुरु 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 गुरु, करना, अरे वाह। मतलब वो भी आपने एक बार सुनाया था कि कैसे आप உங்களுக்கு गुरु ஏதாவது करके குரு देखो, हर இருந்தாரா? एक परिवारों में होगा उस समय, लेकिन जो परिवार होते हैं अच्छे ஒவ்வொரு तो उनके गुरु குடும்பத்துக்கும் அந்த होते हैं। காலத்துல குரு இருக்கும். பெரிய लेकिन फिर हम குடும்பம் लोगों எங்கட. ने वहाँ पर जो हमारे गुरु रहते थे हरिद्वार में, बहुत अच्छे गुरु थे, उनको बहुत पसंद नहीं था कि ஹரித்துவார்ல पैर छुए இருக்கிற वो, எங்கட तो मुझे குரு उनके गुरु இருந்தார். बहुत अच्छे नहीं लगे மிகவும் நல்ல कि குரு. हरिद्वार पैर छुए। அவருக்கு விருப்பமில்லை तो அவர் पापा ने घर காலை बनाया, பிடிக்கிறது. हर छुट्टियों में எனக்கும் जाते थे விருப்பமில்லை யாருடைய हरिद्वार, காலம் हरिद्वार பிடிக்கிறது. चलो। तुमने बहुत गंगा में நாங்கள் नहाया, வெக்கேஷன் டைம்ல हरिद्वार में ஹரித்துவாருக்கு जाते थे, போவோம். पर जब गुरु वगैरह की बात आती थी ना तो मेरे को அங்க थोड़ा கங்காவுல நாங்க संकोच होता மூழ்குவோம். था, क्योंकि குரு एकदम बड़ी வருவர். पवित्रता शुरू குரு से वந்தா करते நான் हैं, கொஞ்சம் तो खुद मन வெறுப்படைகிற करता है, மாதிரி शुरू இருப்பேன். से जब करते ஆரம்பத்தில हैं இருந்தே कि बस எனக்கு थोड़ा सा भी, தூய்மை விருப்பம். तो भी गुरु के पास எனக்கும் जाओ யாரும் டச் பண்றது तो பிடிக்காது. पॉसिबल नहीं है। தொடுகை इसलिए யாரையும் मुझे டச் பண்றது எனக்கு लगा कि ये விருப்பம் अच्छा இல்ல. लगा कि मुझे குருட்ட जाके போறது ब्रह्मा बाबा அதெல்லாம் के पाँव नहीं पड़ना है, या எனக்கு அது गुरु घर में भी சாதகமானது இல்ல. हम भी जाते ஆனா हैं। दीदी யாருடைய मैं आपको காலையும் बोलती हूँ நான் तो டச் பண்ணது मतलब இல்ல आपकी என்ற फैमिली டிடி में तो वो சொல்றாங்க. करते होंगे ना, मतलब அதனாலதான் गुरु நான் घर में பாபாட்ட नहीं, पर வந்தேன் गुरु जी அப்படின்றாங்க. आएंगे, அப்படி இருந்ததால उनके நான் पास பாபாவை गुरु आएंगे, கண்டுகொண்டேன். ब्राह्मण आएंगे, उनको खिलाएंगे, सब कुछ குரு करेंगे। வருவாங்க. आपके स्कूल बैकग्राउंड कैसा था வந்தாங்க. कि आप பிராமணர் வந்தாங்க. स्कूल ड्रेस पहन के ही जाते थे ना, तो आप स्कूल में कैसी आपकी पढ़ाई देखो उन रही? उन दिनों में तो लड़कियों का अलग स्कूल होता था, लड़कों का अलग होता था, तो मैं उन दिनों में நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது फिर हायर सेकेंडरी बस से கேர்ள்ஸுக்கு जाते வேற ஸ்கூல், स्कूल पढ़े, பாய்ஸுக்கு उसके வேற बाद ஸ்கூல்னு தான் நாங்க अपने போனோம். घर में आने लगे तो ஹை बाबा ஸ்கூல், ब्रह्मा बाबा ने செகண்டரி कहा ஸ்கூல் पढ़ो, படிக்க. बच्ची पढ़ती रहो, और नहीं, हमारे ज्ञान से ஹை पहले ஸ்கூல் படிக்கல आपने நான் मतलब सोचा कि ஞானத்துக்கு आप வந்துட்டேன். बहुत அப்ப अच्छे பிரம்ம स्कूल பாபா में சொன்னார் தொடர்ந்தும் आपका படிங்கோ, रैंक आता தொடர்ந்தும் था, आप படிங்கோன்ட்டு. सर्टिफिकेट लाते थे, इनाम नहीं, लाते நான் थे। நல்லபடியாக मेरे படித்தேன். को डिसिप्लिन और हेल्थ क्लीनिनेस, तो हमारे यहाँ पर पार्लियामेंट होती थी, तो मुझे என்னுடையது मिनिस्टर தூய்மையா देखते और இருக்கிறது, डिसिप्लिन, ஒழுங்காக और இருக்கிறது. उनको प्रेयर कराना सब, இது हर महीने என்னுடைய मतलब और भी ரொம்ப के பிடிக்கும். बहनें होती थी, तो प्राइज बहुत मिलते थे இது போல हेल्थ के। என்ன हेल्थ போல मतलब மற்றவர்களும் இருக்காங்க. स्वच्छ, நான் அது அவங்கள ஒரு ஆள். रुमाल ले जाओ, टॉवल, मतलब जैसे, और पहला जो इनाम मिला उसमें एक साबुन था, एक छोटा तौलिया था, छोटी सी चीज थी, ऐसे लेकर के स्कूल से घर गए, इनाम मिला है। பிரைஸ் வாங்கினேன் ஸ்கூல்ல. क्या इनाम था? ஒரு நாப்கினும் சோப்பும் पहले तो தந்தாங்களாம். कि मिला ना இது सब என்ன बच्चे இது बीच में भी அப்படி என்று कुछ யோசிச்சாங்களாம். मिलता था, लेकिन जैसे एक இது எனக்கு ஒரு ठीक मार्क्स आते थे हमारे तो मॉडरेट, எனக்கு ஒரு ஃபேசினேட்டா இருந்துச்சு அது. ऐसे नहीं बहुत वीक भी नहीं। तो आपकी सबसे நான் छोटी बहना जिसको நான் अभी வந்து 5 பெரிய मंथ की थी, நல்ல और ஆக छोटी वाली கெட்டிக்காரி जिसको என்னும் இல்ல, पिताजी की அதே 26 நேரம் मंथ, वो छोटी है, பலவீனமானாலும் இல்ல शांति दीदी, அப்படின்றா. जिन्होंने बहुत साल श्रीफोर्ट में सेवाएं दी, तो वो तो आपसे 10 साल छोटे थे, तो इसका मतलब சாந்தி तो उनका டிடி जन्म ஸ்ரீ 51 में हुआ ஸ்ரீபோர்ட் होगा, சென்டர்ல இருந்தா. तो அவ शायद உங்களுக்கு दिल्ली में ही हुआ 10 होगा வயசு, आपका, உங்களுக்கு आपके இளமை. सामने ही उनका जन्म भी हुआ, और உங்களுக்கு आपकी जो முன்னால बड़ी बहन டெல்லியில थी இருந்தாவ. उनका भी मैरिज हुआ உங்களுடைய होगा, दिल्ली எல்டர் में हुआ சிஸ்டர் होगा, तो ये सब बाबा से से டெல்லியில पहले हुआ மேரிட் था, பண்ணிட்டா. 51 से पहले हुआ था आपकी बहनों
आपकी शादी பாபாவை நீங்க மீட் एक பண்ணப்போ बहन चंद्रा बहन की हुई थी फिर 51 में या बाद मुझे ஓ पूरा याद சந்திரபன் नहीं। தான் चंद्रा बहन का थोड़ा याद है। மேரி பண்ணினாங்களா तो अभी हम அது அப்புறம் 1951 तक இந்திராபன் पहुंचे हैं। நினைவுக்கு अभी வருது आगे की स्टोरी हम 1951ல तो ये दीदी का थोड़ा सा लौकिक बैकग्राउंड நாங்கள் வந்து और உங்களுடைய கதையை தொடர்ந்து परिचय கேட்போம் कराते। बस உங்களுடைய एक லௌகிக साल கதையை पूरा हो गया फिर तो अभी अलौकिक ही रहा था। हाँ लेकिन फिर भी क्योंकि मेरे को ये सब थोड़े मैनर्स वगैरह थे तो बाबा बहुत पसंद करता था मुझे। इसलिए हम जानना चाहते थे दीदी कि आपका लौकिक बैकग्राउंड किस प्रकार के से, क्योंकि ये भी एक बहुत बड़ी सीखने की बातें होती है जो पहले की लाइफस्टाइल कैसी होती मतलब थी। वैसे ही नहीं होता था कि बातें करो उसकी எங்களுக்கு வந்து டிடி சொல்றாங்க नहीं था। आपके स्कूल में कोई फ्रेंड सर्कल நாங்கள் मामा मुझे हमेशा कहती थी ये सब तो உங்களுக்கு बच्चे யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களா ஸ்கூல்ல इसकी कोई ऐसी आदत नहीं मेरे को। மாமா मैं सुनती भी हूँ ना மாமா எப்போதுமே சொல்லுவா நான் வந்து சதோப்புறதான் கண்ணியான்னு சொல்லி मैं ऐसे सुनती हूँ कि बीच बीच में मिस हो जाए थोड़ा யாராவது இப்படி कोई बात नहीं रिपीट कर। दीदी ரிப்பீட் आप பண்ண पढ़ाई में சொன்னா अच्छे என்னால थे, முடியாது हारमोनियम बजाते थे, आप सिंगिंग भी करते थे, गाते भी थे आप। டிடி நீங்க ஹார்மோனியம் ப்ளே பண்ணுவீங்க அது So பாட்டு भजन பாடுறீங்களான்னு गाते கேக்குறாங்க करते थे। பஜன் இல்லாட்டி வேற ஏதாவது பாடுறீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க मतलब कोई गाना जैसे नहीं वो देशभक्ति के गीत எனி சாங்ஸ் ஏதாவது பாடுறீங்களா नहीं लेकिन इतना मुझे பாட்டு याद ஏதாவது பாடுங்கன்னு கேக்குறாங்க जब டிடிய सेंटर स्कूल थे उन दिनों में बहुत लोग तो थे नहीं ये नहीं। लौकिक की बात पूछ रही हूँ मैं, स्कूल डेज की वो बात। तो भजन गाते थे। भजन ही ஸ்கூல் गाते थे டேய और பத்தி कोई கதைக்கிறாங்க हॉबीज आपकी டிடின்ற खेलना, कोई गेम, ஏதாவது பொழுதுபோக்கு உங்களுக்கு இருக்குதா விளையாடுறது क्रिकेट। बहुत अच्छी तरह खेलते दीदी थे। क्रिकेट का பேட்மிண்டன் நல்லா விளையாடுவாங்களா டிடி दादी के साथ हाँ नहीं बचपन में नहीं इतना தாதியோட விளையாடுவாங்களா गेम समझते थे சைல்ட்ஹுட்ல இல்லையா खेलने लेकिन हाँ हाई जंप लॉन्ग जंप क्योंकि मैं टॉल थी ना काफी और ஹை உயரம் பாயிறது நீளம் பாயிறது எல்லாம் விளையாடுனாங்களாம் 12 फीट तक काफी लंबा लॉन्ग जंप 12 कर ஃபீட் रास 11 ஃபீட் வரைக்கும் जाते थे। பாய்வாங்களாம் रास गरबा वगैरह ஹை ஜம்ப் डांसिंग नृत्य। नहीं डांसिंग तो फिर रास की के बाद जब टेन में जाते थे டான்ஸ் करते थे। பண்ணல ஆனா आपको ராஸ் कैसा பண்ணிரு आपको ராஸ் कैसा ராஸ் பண்ணுவேன் அப்படின்றாங்க बहुत सिंपल ड्रेस ஏதாவது ட்ரெஸ் உங்களுக்கு விருப்பமா जो फैशन எளிமையான உடுப்பு தான் तो எனக்கு मेरी பிடிக்கும் पहली அப்படின்ற मेरा अपना ही डिजाइन होता था अपना ही सब होता था। मैं बहुत पॉपुलर थी நான் வந்து ஃபேஷனுக்குரிய மாதிரி போக सब மாட்டேன் मेरे எனக்கு रिलेटिव எந்த சொந்த क्योंकि ஃபேஷன் मेरी தான் बहन பிடிக்கும் बॉम्बे में थी ना அப்படின்ற सारी டிடி टेलरिंग वहां से करके मेरे कपड़ों என் को वहां சிஸ்டர் से வந்து பொம்பையில இருந்தா सीखती அவ सीखती थी வந்து लेकिन कभी ऐसे தையல் नहीं, செய்ப்பாவாம் அப்ப बहुत काला वगैरह नहीं। எப்போதுமே டைட்டா இருக்கிறது டார்க்கான Thank you दीदी கலர்கள் so போட much, that மாட்டேன் was very good। So अभी तो தேங்க்யூ थोड़ा सही டிடி हुआ है, अभी बहुत आगे की लंबी जर्नी है। So 51 तक तो हम पहुंच गए हैं। सुनने वाले तो थक जाएंगे। नहीं नहीं कोई थके नहीं, कोई नहीं। अव्यक्ति परिवार ஆறாவது டயர்டா थैंक यू ஆறாவது दीदी। So हम களைப்படைந்து आज कंटिन्यू விட்டீர்களா करेंगे फिर। ओम शांति अव्यक्ति நன்றி परिवार। டிடி अभी இதை नाங்கள் தொடர்ந்தும் नाளை तो गाएंगे ओम मंत्र தொடர்ந்து का गीत கேட்போம் बजाएंगे। हाँ बाबा को ओम ध्वनि करेंगे। हाँ ஓம் ओम மண்டலி ध्वनि சாங்ஸ் करेंगे நாங்கள் और बाबा को இப்பொழுது याद ப்ளே करेंगे பண்ணுவோம் और दिल से பாபாவை नमस्ते நினைவு करेंगे। செய்யுங்க पहले ओम ध्वनि करेंगे और फिर டிடிட்ட இருந்து திருஷ்டி எடுப்போம் गीत के साथ बाबा को याद भी करेंगे। मैं हमेशा ये कहती हूँ नानी दादी माँ बाप को बच्चों को छोटा छोटा थोड़ा थोड़ा கூறுகிறேன் आजकल कुछ भी नहीं बस अच्छे स्कूल में जाओ எங்களுடைய பாட்டனாரோட இருக்கக்குள்ள சின்ன சின்ன கற்பித்தல்களை கற்பிருப்பாங்க அப்படி செய்யுங்கோ இப்படி செய்யக்கூடாதுண்டு किताब पर आपसे जानना मैंने कहा पढ़ी है குழந்தையாக இருக்கும் सुनी போது है कहता नहीं देखी भी नहीं है அவர் तो मैंने कहा पहले गीता जाओ खरीदो पढ़ो थोड़ा கீதாவை फिर मैं आगे கற்பித்தாராம் समझाऊँ ना। ஒருபோதுமே நான் हम लोगों को तो கீதாவை रामायण गीता
பார்க்கையில அப்புறம் அவர் சொன்னாராம் இதை வாசித்து விளங்கப்படுத்து அப்படின்றாராம். நான் அதை வாசித்து கேட்பேன். भी सुख के नहीं है, அந்த வாழ்க்கை छोटी छोटी बातें அப்பதில்ல. अलग हो जाओ, சின்ன விடயங்கள்ல கூட कैसे रहे, அங்க சந்தோஷம் இருக்கும். का सेरेमनी कर रहे थे, 50 चलो अच्छा, हाँ, thank you ம், Om Shanti. So tomorrow is Saturday. தேங்க்யூ As ஒவ்வொருத்தருக்கும். usual, ஓம் சாந்தி. Amrita நாளைக்கு 2:30 7 o'clock meditation will start. ஏஎம்க்கு, Hindi அதுக்கப்புறம் ceremony, ஹிந்தி முரளி, அக்கார் முரளி 7 ஏழுல இருந்து to 8:30. 8:30 and தமிழ் Hindi டிரான்ஸ்லேஷன் இருக்கு, devotional எல்லா class டிரான்ஸ்லேஷனும் from இருக்கும். 1:30 to ஹிந்தி 2 p.m. அவ்வியக்தி சில்ட்ரன் கிளாஸ் இது நடக்கும். In the evening 1:30 to meditation will start, followed by 3 p.m. Hindi series. அவ்வியக்தி English ஜூத் series, கிளாஸ், and அதுக்கப்புறம் as we started today, மெடிடேஷன், பாப்டடா அவ்வியக்தி முரளி ரிவிஷன் ஹிந்தி சீரீஸ் so நடக்கும். we'll அதுக்கப்புறம் continue டாடி what we பிரகாஷ் did மணி today. ஷேரிங் So ஈவினிங் that will be again in 6 Hindi. to 7:20 p.m. மட்டும் நடக்கும். Yeah, this is the Avyakti ஆ, Promise அதுக்கப்புறம் 8:30 மட்டும் வழமை Shanti. போல ஆ, And now we will do எங்களுடைய Nirvana. ப்ரோக்ராம் But நடக்கும் before that, 6:20 to said that 8:30 வரைக்கும். as we talked about Om Mandli, நாங்கள் we ஓம் all மண்டலியை chant பற்றி together. So கதைத்தோம். sit straight, put your feet down. ஸ்ட்ரெயிட்டா இருங்கோ. Thank you. Baba. Thank you, Didi. Have a loving intellect in order to become a victorious jewel. Every thought and word according to Srimad. அன்பான புத்தியை கொண்டிருங்கள், வெற்றியாளராக வாருங்கள். Have a loving intellect. அன்பான புத்தி உடையவர்களால் ஸ்ரீமத்துக்கு எதிரான That is against ஸ்ரீமத்தின்படி ஒவ்வொரு எண்ணமும் வார்த்தையும் இருக்க வேண்டும். அன்பான புத்தி உள்ளவர்களால் ஸ்ரீமத்துக்கு எதிரான ஒரு எண்ணமும் இருக்க முடியாது. if your thoughts, உங்கள் எண்ணங்கள் words, அல்லது or செயல்கள் actions ஸ்ரீமத்துக்கு are எதிராக against இருந்தால் Srimad, அது அன்பான புத்தியை கொண்டிருப்பதாக that கூறப்படுவது is இல்லை. not said எனவே to be having சரி a பார்க்கவும். loving intellect. எனது ஒவ்வொரு எண்ணமும் வார்த்தையும் ஸ்ரீமத் படி இருக்கிறதா? ஸ்ரீமத் படி நடப்பவர்கள் எப்போதுமே வெற்றி பெறுவாங்க. So check ஆகவே பரிசீலனை is பண்ண my every வேண்டாம். thought என்னுடைய ஒவ்வொரு and word எண்ணமும் வார்த்தையும் according to Srimad. ஸ்ரீமத்தின் படி நடக்கின்றதா என்று பரிசோதனை பண்ணி பாருங்க. Those who move along யாரு முன்னோக்கி சொல்றீங்களோ ஸ்ரீமத்துக்கு are ஏற்ப always victorious. நீங்கள் எப்பொழுதுமே வெற்றியாளர்கள். विजय रतन बनना है तो प्रीत बुद्धि வெற்றியாளராக வருவதற்கு அன்பான புத்தியை கொண்டிருக்க வேண்டும். हर संकल्प எங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் வார்த்தைகளும் श्रीमत ஸ்ரீமத்தின் படியே இருக்க வேண்டும். प्रीत बुद्धि वाले அன்பான புத்தி உள்ளவங்களால कभी श्रीमत के ஸ்ரீமத்துக்கு மாறாக ஒரு தீர்மானம் கூட எடுக்க முடியாது. नहीं उठा सकते
எந்த ஒரு எண்ணமோ செயலோ ஸ்ரீமத்துக்கு முரணாக இருந்தால் அது அன்பான புத்தி என்று சொல்லப்படாது. अगर श्रीमत के विपरीत அப்படியானால் एक ஒவ்வொரு தீர்மானமும் அல்லது வார்த்தையும் ஸ்ரீமத்துக்கு எதிரானது, வார்த்தையும் ஸ்ரீமத்துக்கு படி இருக்கிறது என்று பரிசீலனை பண்ணி பார்க்கவும். तो चेक करो ஸ்ரீமத்தை பின்பற்றுங்கள், எப்போதும் வெற்றி பெறுங்கள். श्रीमत प्रमाण है ஸ்ரீமத்தின் படி நடந்து கொள்ளவும். श्रीमत प्रमाण चलने वाले ஸ்ரீமத்தின் படி நடந்து கொள்ளவும். எப்போதுமே வெற்றி பெறுவீர்கள். ஓம் சாந்தி. ओम शांति।